போயிடலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான பணியான நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு தொடர் பயணமாக இன்றைக்கு 112வது நாளில் 111வது அதிகாரமான உணர்ச்சி மகிழ்தல் என்கிற அதிகாரத்தில் நாம் பயணிக்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர் ஒரு சிறப்புக்குரியவர். காரணம், காலையில்தான் அவர் சொல்லுவதற்காக விருப்பம் தெரிவித்த பொழுது, இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த கடலூரை சார்ந்த கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி மாணவியிடம் நாம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, இளம் சிறாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அம்மா, நீங்கள் 25ஆம் தேதி பேசுங்கள் என்ற பொழுது மகிழ்வாய் அவர்களுக்கு ஏற்பாடு செய்த பேராசிரியர்களும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு விரும்பி ஏற்றுக்கொண்ட அருமை மாணவர் இரா ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் இன்றைக்கு முற்றோதல் வாயிலாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். முதலிலே அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உரைப்பொழிவிற்கு நம்முடைய பேராசிரியர் ஜெயராஜ் ஐயா நம்மோடு இணைகிறார்கள். உண்மையிலே ஜெயராஜ் ஐயா நம்மளோடு இணைவது பெரிய மகிழ்ச்சி. காரணம், நாம் அடிக்கடி சொல்லுவது போல கரந்தையிலே இருக்கக்கூடிய அந்த தாவு கலைக்கல்லூரி, பெருமை மிகு உமா மகேஸ்வரனார், தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கலைக்கல்லூரியுடைய பேராசிரியர் என்றாவே நாம் மகிழ்வோடு பார்ப்போம் இந்த அரங்கில். அப்படி அந்த பெருமைமிகு கல்லூரியுடைய தமிழ்துறையினுடைய பேராசிரியர் ஐயா ஜெயராஜ் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் கோவையில் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணி செய்த ஐயா அவர்கள் 2018ஆம் ஆண்டு முதல் நிரந்தர பணியாக இந்த கல்லூரியில் பணியில் இருக்கிறார்கள். ஐயா பல்வேறு நிலைகளில் சிறப்புக்குரியவர். காரணம், முனைவர் பட்டம் என்று சொல்லுவதோடு நிறைய பேர் இன்றைக்கு தமிழ் துறையில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக படிக்கிறார்கள். ஆனால் ஆய்வுக்காக, தன்னுடைய ஆய்வு சிந்தனையை மேம்படுத்துவதற்காக இணைகிற பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. ஆனால் அப்படி அல்லாமல் இன்று வரை தன்னுடைய கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்களில் குறிப்பாக ஆய்வு தொடர்பான பல்கலைக்கழக மானியக்குழு அங்கீகாரம் செய்த ஆய்வு இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆக 2 ஆளுமைகளையும் வரவேற்பதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உண்மையிலே மன நிறைவோடு மகிழ்வோடு பார்க்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் முதலில் முற்றோதல் செய்வதற்காக அருமை மாணவர் இரா ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களை, அவர் எங்கே படிக்கிறார் என்றால் 5ஆம் வகுப்பு மாணவர் தான். திருவையாறுல இருக்கக்கூடிய அவ்வை மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியிலே, அதாவது அவ்வை கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அருமை மாணவர் இரா ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் இன்றைக்கு முதலிலே முற்றோதல் செய்ய வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, முற்றோதல் தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் முற்றோதல் அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். கண்டு கேட்டு உண்டு இழுத்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. பிணிக்கு மருந்தே பிறமன் அணியிலை தன் நோய்க்கு தானே மருந்து. தாம்பில்வார் மென்தோல் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே கேட்டார் தோட்டார் கதுப்பினால் தோல். உருதோர் உயிர்த்தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல். தம்மிலிருந்தே தமது பார்த்தல் உன்றற்றால் அம்மா அறிவை முயக்கு. பீலும் இருவக்கினிதே வலிதை போலப்படா முயக்கு. ஊடல் உணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். அரிதொரு அறியாமை கன்றற்றால் காமம் செறிதொரு செய்லை மாட்டு. அனைவருக்கும் நன்றி. நன்றி அருமை தம்பி அவர்களே. உங்களுடைய பெற்றோர் பெயர் சொல்லுங்க. டி ராமதாஸ் ஆர் ஜனனி. ராமதாஸ் ஆர் ஜனனி. ராமதாஸ் ஜனனி அம்மையாருடைய அருமை மகன் தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறோம். அதே போல
திருவையாறில் இருக்கக்கூடிய அவ்வை கூட்டத்தினுடைய அவ்வை மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், வகுப்பாசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது. அடுத்ததாக உரைப்பொழிவு தருவதற்காக நம்முடைய மதிப்புமிகு பேராசிரியர் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் கலைக்கல்லூரியினுடைய கரந்தை கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் ஐயா பா ஜெயராஜ் அவர்கள் இப்பொழுது உரைப்பொழிவு தருவார்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற நாளும் ஒரு திருக்குறள் அதிகாரம் என்கின்ற வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அன்பு தோழர் முனைவர் கிருத்திகா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய கல்லூரியின் உதவி பேராசிரியர் தோழர் பர்வீன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அங்கத்தினர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பணி வழங்கிய கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர் போற்றுதலுக்குரிய ராமநாதன் ஐயா அவர்களை நினைவில் வணங்கி என்னுடைய இந்த உரையை தொடங்குகின்றேன். தமிழர்களுடைய உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற திருக்குறள் நூலினுடைய பாடத்திட்டங்களில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் மட்டுமே வைப்பார்கள். அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி. இந்த காமத்துப்பாலை முற்றிலுமாக அதை புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலையைத்தான் எல்லா பாடத்திட்டங்களிலும் உண்டு. ஆனால் அதையை காமத்துப்பாலையும் உள்ளடக்கிய ஒரு உரையை நிகழ்த்த வேண்டும் என்று முயன்றிருக்கின்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் அறத்துப்பாலை கற்றுக் கொடுக்கின்றோம், பொருட்பாலை கற்றுக் கொடுக்கின்றோம்? காமத்துப்பால் தீண்டத்தகாத ஒரு பொருளா? திருவள்ளுவருடைய மிகச் சிறப்பான ஒரு பங்களிப்பு காமத்துப்பாலில் உள்ளது என்பதை நாம் இங்கே நினைவு கூறுதல் வேண்டும். காமம் என்றால் இன்பம். 3ஆம் வகுப்பை திருவள்ளுவர் காமத்துப்பால் என்றும் இன்பத்துப்பால் என்றும் இருவேறு பெயர்களில் குறிக்கின்ற வழக்கம் நம்மிடையே உண்டு. ஆனால் திருவள்ளுவர் அதை முறையாக இன்பத்துப்பால் என்று கூறாமல் காமத்துப்பால் என்று கூறுவதையே அவர் விரும்பியிருக்கின்றார், அதை சுட்டுகின்றார். காமத்துப்பால் என்பதே சரியான சொல்லாக அவர் பயன்படுத்துகின்றார். காமத்துப்பால் என்னும் பெயர் ஈரே திருவள்ளுவர் சுற்றியதாக இருத்தல் வேண்டும் என்பதற்கு பல்வேறு சான்றிதழ்கள் உண்டு. அறத்தின் வருவதே இன்பம் என குறிக்கும் சொல்ல பாடலாக இருந்தாலும் சரி, அறத்தான் வருவது இன்பம் என்ற பொருளிலேயே 6 திருக்குறள்களில் அதை சுட்டுகின்றார். இன்பத்திலிருந்து காமத்தை வேறுபடுத்தி திருவள்ளுவரே ஊடுதல் காமத்துக்கு இன்பம் என்றும், அல்லாதான் காமுறுதல் முறை இரண்டும் இல்லாதான் பெண் காமுற்றற்று என்று காமம் என்ற சொல்லை ஆண்டிருத்தல் கருத்தக்கது. எனவே திருவள்ளுவர் தம் படைப்பான திருக்குறள் 3ஆம் பகுதிக்கு காமத்துப்பால் என்று பெயர் சுட்டிருத்தல் வேண்டும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்தை இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது. இந்த காமத்துப்பாலில் 2 வகையாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று களவியல், மற்றொன்று கற்பியல். இந்த 3ஆம் பகுதியாக இருக்கக்கூடிய காமத்துப்பாலில் முதல் 7 அதிகாரங்கள் ஆண்பால் கூற்றாகவும், பின் 12 அதிகாரங்கள் பெண்பால் கூற்றாகவும், எஞ்சிய 6 அதிகாரங்கள் இருபால் கூற்றாகவும் அமைந்துள்ளது இங்கே நோக்கத்தக்கது. ஆக முதல் 7 அதிகாரங்களில் நம்மளுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட புணர்ச்சி மகிழ்தல் என்கின்ற அதிகாரம் முதல் பிரிவில் வருகிறது. அது ஆண்பால் கூற்றாக அமைகிறது. ஆனால் இது பேசப்படும் பொழுது அது பெண்பால் கூற்றை போல தோன்றியிருப்பினும் அது ஆண்பால் கூற்றாக நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும்.
காரணம் இங்கே அழகாக உரையாசிரியர்கள் சுட்டுகின்றார்கள். தலைவனும் தலைவியும் களவில் கூடி மகிழ்ந்த இன்பத்தை மற்றவர் கேட்க சொல்லும் நாணமற்ற தன்மை பெண்ணின் இயல்பிற்கு ஏற்றதன்று. எனவே இவ்வதிகாரம் தலைவியின் கூற்றாக அமையாமல் முழுவதும் தலைவனின் கூற்றாகவே அமைந்துள்ளது சிறப்புக்குரியது. ஆக தலைவனும் தலைவியும் களவில் கூடி மகிழ்ந்த இன்பத்தை மற்றவருக்கு தெரிவிக்கின்ற முறை நம்மிடம் கிடையாது. தலைவி கூறுதல் என்பது முறை என்று. ஆகவே தலைவன் கூற்றாகவே இந்த அதிகாரம் முழுமையும் அமைந்துள்ளது. முதல் திருக்குறளாக கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும். பொதுவாகவே ஐம்புலன்கள் என்று நம்மிடம் கூறப்படுகின்ற 5 உறுப்புகள். ஒன்று கண், செவி, வாய், மூக்கு, மெய். இந்த ஐம்புலன்களும் நம்முடைய சைவ சித்தாந்தமும் பேசுகிறது. ஐம்புலனால் எல்லாம் உலகம் இயங்குகிறது, ஐம்புலனால் தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்றெல்லாம் சைவ சித்தாந்தம் எடுத்துரைக்கும். அதே போல நவீன இலக்கியங்களையும் ஐம்புலன்களிலே வழியாக நடப்பதாகவும் கூறுவார். காப்பியங்களும் ஐம்புலன்களையும் பேசுகின்றது. இந்த ஐம்புலன்கள் பெறுகின்ற இன்பம், கண்ணால் பெறுகின்ற இன்பம், காதால் பெறுகின்ற இன்பம், வாயால் பெறுகின்ற இன்பம், செவியால் கேட்கின்ற இன்பம், இவற்றை எல்லாம் ஒருங்கே இருப்பது எது, ஒருங்கிணைப்பது எது, எதில் ஒன்றில் மட்டும் கிடைக்கிறது என்பதை முதல் திருக்குறளில் அழகாக எடுத்துரைக்கின்றார். புணர்ச்சி மகிழ்தல் என்கின்ற அதிகாரத்தில் முதல் குறளில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும். இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று எது என்று கேட்டால் ஐம்புலனும் ஒன்னொடி கண்ணே உள்ள. யாரிடம் உள்ளது? தலைவியிடத்தின் கண்ணிலே உள்ளது. இதற்கு முன்பு ஒரு அதிகாரம் உண்டு, அது குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரம். குறிப்பறிக அதிகாரம் என்பது நோக்குதல் என்கின்ற, அதாவது கண்ணால் நோக்குதல் வழியாக குறிப்பால் உணர்த்துவது என்கின்ற அதிகாரத்தை நேற்று அழகாக ஆசிரியர் எடுத்துரைத்தார். இங்கே இந்த கண்ணால் நோக்குகின்ற நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக முதல் திருக்குறளை இங்கே அந்த தலைவியினுடன் கண்ணிலே இந்த ஐம்புலன்களும் அடங்கியிருக்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றார். அதனுடைய நீட்சியாக குறிப்பறிதல் முதல் திருக்குறளில் நோக்கு இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோக்கு அந்நோய்க்கு மருந்து என்கின்ற திருக்குறள் வழி கடந்த அதிகாரத்தில் எடுத்துரைத்தார். ஒரு நோக்கு என்பது அவள் நோயை ஏற்படுத்துகிறது, மறுநோக்கு அந்நோக்கு மருந்தாக இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். இங்கே அந்த நோக்கு, அந்த கண்ணிலே என்னென்னலாம் உள்ளது, ஐம்புலன்களும் உண்டாக்குகின்ற இன்பங்கள் அனைத்தும் அவளுடைய ஒரே கண்ணின், அவளுடைய ஒரே பார்வையில், அவளுடைய கண்ணிலே உள்ளது என்பதை வள்ளுவர் அழகாக இங்கே எடுத்துரைக்கின்றார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. விளக்கை கண்டு விழுந்த விட்டில் பூச்சி இறக்கும். கண்ணால் பார்த்த அந்த ஒளியை கண்டு விட்டில் பூச்சி இறக்கின்றது. யாழின் வழி இசை கேட்க அசுன பறவை இறக்கும். செவி வழியே கேட்பதனால் அந்த அசுன பறவை இறத்தலையும், தூண்டலில் உள்ள இறை என்று தெரியாமல் அதனை தின்று முயன்ற மீன் மாட்டிக்கொள்ளுதல் என்கின்ற வழி, வாய்வழி மீன் இறத்தலையும், செண்பகப்பூவின் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு தேனுன்ற சென்ற வண்டு மலருக்குள்ளே மாட்டிக்கொள்ளுதல் என்கின்ற மூக்கின் வழியே, அந்த புலன் வழியே ஏற்படுகின்ற துன்பத்தையும், வேட்டுவன் வேட்டையாடுவதற்காக மறைத்து கட்டி வைத்திருக்கும் யானையை துணை யானை என்று நம்பி யானை குழியில் விழுந்து அகப்பட்டு கொள்ளுதல், மெய் உற்றறிதல், இவ்வாறான புலன் நுகர்ச்சியால் உயிர்கள் அழிகின்றன. இந்த ஐம்புலன்களும் ஓரிடத்தில் கூடியதால் என்ன செய்யாது என்று எழுதுவார் பரிதியார் என்கின்ற உரையாசிரியர். இந்த ஐம்புலன்களும் ஒருங்கே கூடியிருக்கின்ற இடம் எது என்று கேட்டால் தலைவியினுடைய கண். அதுதான் இங்க அழகாக முதல் திருக்குறளில் எடுத்துரைக்கின்றார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள.
அவளுடைய தலைவினுடைய கண்ணிடத்திலே இந்த ஐம்புலன்களாலும் பெறுகின்ற இன்பம் ஒளிபடைத்த தொண்டடி தோளில் அணிந்துள்ள தலைவியிடத்து மட்டுமே உள்ளது என்பதை இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார். அடுத்த குறள், பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை தன்னோய்க்கு தானே மருந்து. பிணி நோய், அந்த நோய்க்கு மருந்து பிரமன், அணியிலை தன்னோய்க்கு தானே மருந்து. இங்கே நோய் ஏற்படுகிறது, அந்த நோய்க்கு மருந்தாக மற்றொன்று தேவைப்படுகிறது. அதே போல இந்த தலைவனுக்கு தன் நோய்க்கு தானே மருந்து தொடருக்கு பெண்ணை தவிர்த்து வேறு வழியில் காம நோயை மறுக்கவோ தீர்க்கவோ புகுந்தால் பிணிகள் பலவாகும் என்பது கருத்து. இங்கே அழகாக உரையாசிரியர் மு கோவிந்தசாமி அவர்கள் இங்கே ஒரு கருத்தை எடுத்துரைக்கின்றார். தன்னோய்க்கு தானே மருந்து எனும் தொடருக்கு அவர் எடுத்துரைக்கின்ற கருத்து, பெண்ணை தவிர்த்து வேறு வழியில் காம நோயை மறுக்கவோ தீர்க்கவோ புகுந்தால் பிணிகள் பலவாம் என்பது கருத்து. இது விளையத்தக்கது இன்ப நோய் என்பார். அதே போல நோய்கள் வேறு வேறு நோய்கள் தோன்றுவதும் அந்நோய்க்கு வேறு வேறு மருந்துகளும் உள்ளன. ஆனால் தலைவியால் ஏற்படுகின்ற அந்த நோய், காம நோய், அணிகலன்கள் அணிந்த தலைவியால் நேர்ந்த நோய்க்கு மருந்து பிரிது எதுவுமே இல்லை, தலைவிதான் மருந்து என்பதை, தலைவியிடமே அந்த மருந்து உள்ளது என்பதை இங்கே திருவள்ளுவர் அழகாக எடுத்திருக்கின்றார். பிரிதிடத்தில் கிடைப்பது இல்லை, அந்நோய்க்கு மருந்து அவள் ஒருத்திடமே அந்த மருந்து உள்ளதை என்பதை இங்கே இரண்டாவது திருக்குறளில் அழகாக எடுத்திருக்கின்றார். ஆக பிணிக்கு மருந்து பிரமன் அணியிலை தன்னோய்க்கு தானே மருந்து என்பதை இங்கே திருவள்ளுவர் அழகாக எடுத்துரைக்கின்றார். ஆக மருந்து என்பது இங்கு தலைவியினோடு கூடுதல் மட்டுமே அந்த தலைவனுக்கு ஏற்படுகின்ற நோய்க்கு மருந்தாக இங்கே பொருள் கொள்ளத்தக்கதாக அமைகிறது. மூன்றாவது குறளாக, தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு. தாமரையில் வீற்றிருக்கின்ற பெருமான் கண்ணபிரான் உலகம் எப்படிப்பட்டது? சொர்க்கமானது. அதே போல இனி எந்த ஒரு உலகமும் கிடையாது. சொர்க்க உலகம் எப்படிப்பட்டிருக்கும் என்பதை இங்கே பக்தி இலக்கிய ஆசிரியர்கள் எல்லாம் சொல்வார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆக அந்த தாமரை கண்ணான் உலகுக்கு இணையானது எது என்றால், தலைவன் தான் மனதார விரும்பும் தலைவியின் தோளை பற்றி உறங்கும் உறக்கத்தை விட வேறு எதுவும் கிடையாது. அது எதை போல என்று கூறினால், திருமாலின் வைகுண்ட இன்பம் உலகம் இருக்கிறதல்லவா, அதை போல திருமாலின் வைகுண்ட உலகம் இனியதன்று. அதை காட்டிலும் தலைவியினுடைய தோளில் சாய்ந்து உறங்குகின்ற உறக்கம், அதில் பெறுகின்ற மகிழ்ச்சி, திருமால் உறங்குகின்ற வைகுண்ட பிராப்தி சொல்றோம்ல, வைகுண்டத்தில் உறங்குகின்ற இறைவனுடைய உலகத்தை காட்டிலும் இன்பமுடையது. திருமாலினுடைய உலகம் இன்பமற்றது என்பதை இங்கே அழகாக மூன்றாவது குறளில் எடுத்துரைக்கின்றார். தாம் வீழ்வார் மென்தோள், தலைவினுடைய தோளில் சாய்ந்து உறங்கும் உறக்கத்தை விட திருமாலின் வைகுண்டம் பெரியதன்று, இன்பமன்று, இன்ப உலகம் இனியதன்று என்பதை இங்கே மூன்றாவது குறளில் அழகாக எடுத்துரைக்கின்றார். நான்காவது குறள், நீங்கின் தெருவும் குறுங்குறுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். இங்கே இரண்டு உண்டு. ஒன்று நெருப்பு, மற்றொன்று குளிர்மை தருகின்ற நீர். தன்மை என்பது குளிர்ச்சி, தீ நெருப்பு, அதாவது வெம்மையை தரக்கூடியது. இந்த இரண்டும் வேறுபட்டது, வேறானது, எதிரெதிரானது. ஆனால் இந்த இரண்டும் பொருந்தி இருப்பவள் யார் என்று கேட்டால் தலைவி. இந்த தலைவியை விட்டு பிரிந்து சென்றால் சுடுகிறது, தலைவிக்கு அருகே சென்றால் குளிர்கிறது. இரண்டும் எப்படி ஒரே நிலையில் இருக்கும்? இரண்டும் எதிரெதிர் உடையது. நீர் நெருப்பு இரண்டும் எதிரெதிர் தன்மையை கொண்டுள்ளது. ஆனால் இந்த இரண்டு தன்மையையும் கொண்டவளாக தலைவி விளங்குகிறாள். அவள் அதை இங்கே அழகாக சொல்லப்படுகின்றது. தலைவியை விட்டு பிரிந்து சென்றால் அவருடைய எண்ணம், அவருடைய நினைவு, அவரிடம் புணர்ந்த இன்பத்தை தலைவன் நினைக்கும் பொழுது அது சுடுகிறது. தலைவிக்கு அருகே சென்றால் அது குளிர்மை தருவதாக, குளிர்ச்சி தருவதாக, தன்மையுடையதாக இருக்கிறதை அழகாக இங்கே சொல்கின்றார். தலைவிக்கு அருகு சென்றால் குளிர்கிறது,
பிரிந்தால் சுடவும் அருகு சென்றால் குளிரவும் செய்யும் தீயை இவள் எங்கிருந்து பெற்றாள் என்று உரையாசிரியர் கேட்கிறார். இந்த இரண்டையும் அவள் எவ்விடமிருந்து அவள் பெற்றாள் என்பதை இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றாள். இரண்டு தன்மையும் கொண்டவளாக, தீயாகவும் குளிர்ச்சியுடையவளாகவும் இருப்பவள் பெண் தலைவி என்பதை இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார். ஆக அவருடைய நினைவு விலகி செல்லும் பொழுது சுடுவதாகவும், அருகில் செல்லும் பொழுது அவருடைய நினைவோடு அருகில் செல்லும் பொழுது குளிர்ச்சி உடையதாகவும் உடையதை இங்கே காமத்துப்பாலின் வழியாக தலைவி இரண்டு தன்மையையும் உடையவள் என்பதை இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார். அடுத்து 5வது குறள். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே. வேட்ட பொழுதின் அவையவை போலுமே. தோட்டார் கதுப்பினால் தொல். எப்பொழுதுமே பெற்று கூடியும் பூவினை அணிந்த தளைந்த கூந்தலை உடைய தலைவியின் தோள்கள் மிக இனியவாய பொருள்களை பெறாது அவற்றின் மேல் விருப்பம் கொண்ட பொழுதெல்லாம் அவையவை தாமே வந்து இன்பம் செய்யுமாறும் போலும் இன்பம் செய்யும் என்பது பரிமேலருடைய உரை. இயல்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் 1000 யாகங்கள் செய்து 1000 யாகங்கள் வேட்டு இன்பத்துக்கு அளவு என்றாலும் அதற்கு அகப்படாத இன்பம் யார் தருவது என்றால் நாயகி தருவது என்பார் உரையாசிரியர். திருமாலினுடைய வைகுண்ட சொர்க்கத்தினுடைய உலகத்தை விட தலைவியிடம் சேர்ந்து மகிழ்வதே 1000 யாகம் செய்தாலும் கிட்டாத இன்பம் என்பதை இங்கே உரையாசிரியர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். தலைவி வழி கிட்டும் என்பது கருத்து, யாசகம் வழி கிட்டாது, யாகம் வழி கிட்டாத ஒரு பொருள் தலைவியின் வழியே கிட்டும், அதற்கு இணை எதுவும் இல்லை என்பதை இங்கே அழகாக சொல்லுகின்றார். திருவள்ளுவர் இன்னொரு இடத்திலே இதை அழகாக எடுத்துக்கின்றார். அவிசொரிந்து என தொடங்கும் திருக்குறளிலும் இதை அழகாக தெரிவிக்கின்றார். இன்பமே தலைவியிடம் இருந்து கிட்டுகின்ற இன்பமே சிறந்தது, யாகத்தின் வழியே எந்த ஒரு இன்பமும் கிட்டாது என்பதை அவர் திருவள்ளுவர் முன்பே 259வது குறள் வழியே அவர் எடுத்துரைக்கின்றார். ஆக உலகை விட தலைவியினுடைய சேர்ந்து வாழ்வது, திருமாலினுடைய உலகையை விட தலைவியுடன் சேர்ந்து மகிழ்வது, 1000 யாகம் செய்தாலும் கிட்டாத இன்பம் தலைவிக்கு கிட்டும் என்பது கருத்தாகும். இங்கே கதப்பு என்பது கூந்தலையும், அவள் எப்பொழுதுமே பூவினை அணிந்த கூந்தலினை உடைய தலைவியின் தோள்கள் மிக இனியவாய பொருள்களை பெறாது அவற்றின் மேல் விருப்பம் கொண்ட பொழுதெல்லாம் அவையவை தாமே வந்து இன்பம் செய்யுமாறு போலும் இன்பமே செய்யும் என்பதை இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார். தலைவியை கூடி மகிழ்ந்த தலைவன் தலைவியை சார்ந்தோறும் உயிர் தலைத்தலால் தலைவியின் தோள்கள் அமிழ்திலும் செய்யப்பட்டது என்பது உரையாசிரியர் கூற்று. அமிழ்தை போல உயர்வான உணவு கிடையாது, அமிழ்தை போல உயர்வானது பொருள் கிடையாது. அந்த அமிழ்தை போல உடையவள் யார் என்று கேட்டால் தலைவி. அந்த தலைவியினுடைய கிடைக்கின்ற இன்பம், அந்த மென்மை தன்மை தலைவனது ஆயுளை கூட்டுமே தவிர ஒரு பொழுதும் குறைக்காது. அந்த ஆயுளை கூட்டுகின்றது எப்படிப்பட்டது என்றால், திருமால் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த இடத்தை காட்டிலும் உயர்வானதாக இன்பம் நல்வதாக இங்கே திருவள்ளுவர் எடுத்திருக்கின்றார். தலைவியை கூடி மகிழ்ந்த தலைவன் தலைவியை சார்ந்தோறும் உயிர் தலைத்தலால் தலைவியின் தோள்கள் அமிழ்தினால் செய்யப்பட்டது என்பது இங்கே உரையாசிரியர் எடுத்துரைக்கின்ற கருத்தாக விளங்குகிறது. அடுத்தது 7வது குறளாக, அடுத்த குறளாக, தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டாற்றால் அம்மா அறிவை முயற்கு. தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டாற்றால் அம்மா அறிவை முயற்கு. தலைவியினுடன் பகிர்ந்து தாம் பெறும் இன்பம், தலைவியினுடன் பகிர்ந்து தான் பெறும் இன்பம் என்பது சொந்த வீட்டில் அமர்ந்து தாமாக உணவை சமைத்து தாமே உணவை பகிர்ந்து உண்பதற்கு நிகரானதாக ஆகும் என்பது உரையாசிரியர் கருத்து. எப்படிப்பட்டது என்றால், தம்மில் இருந்து தம்முடைய சொந்த இல்லத்திலே இருந்து தாம் உழைத்த உழைப்பின் வழியாக பொருளீட்டியதின் வழியாக கிடைத்த பொருட்களை கொண்டு சமைத்து தலைவனும் தலைவியும் உண்ட உணவு இருக்கிறதே, இன்பம் இருக்கிறதே, அதை போல தலைவியுடன் பகிர்ந்து தாம் பெறும் இன்பம் என்பது இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார்.
தலைவியோடு மட்டும் பெறுகின்ற இன்பமே சிறந்த இன்பமாகும். வேசையரிடம் செல்வது உறவு என்பது தவறு என்பதை இங்கே திருவள்ளுவர் மறைமுகமாக எடுத்திருக்கின்றார். தம்மில் இருந்து தாம் பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு என்பதாக தம் இல்லத்திலே தலைவியோடு பகிர்ந்து தாம் பெறும் இன்பம் சொந்த வீட்டில் அமர்ந்து தாமாக சமைத்து உணவை பகிர்ந்து உண்பதற்கு சிறந்ததாகும், நிகரானதாகும். ஆகவே தலைவியோடு பெறுகின்ற இன்பமே சிறந்தது என்பதை அழகாக இன்று எடுத்துரைக்கின்றார். வேசையர் உறவு சிறப்பற்றது என்ற கருத்தும் இங்கே மறைமுகமாக உணர்த்தப்பெறுகிறது இக்குறளின் வாயிலாக. அடுத்ததாக அடுத்த குறள் 8வது குறள். வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை போலப்படா முயக்கு. வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை போலப்படா முயக்கு. தலைவனும் தலைவியும் வழியிடை புகாமல் பெறும் இன்பம் இருவரும் விரும்பும் இன்பமாகும். தலைவன் தலைவி இருவரும் காற்று இடையறுத்து செல்லாதபடி தழுவுதல் இருக்கிறதே, அது அன்பு தழுவுதல். எப்படி பிரியமானவர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், தலைவனும் தலைவியும் அந்த தழுவுகின்ற பொழுது காற்று இந்த இருவருக்கும் இடையில் செல்லாதபடி இருக்கின்ற தழுவல் இருக்கிறது. அந்த தழுவல் தான் அந்த தழுவலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக காற்று இடையறுத்து செல்லாதபடி தழுவும் தழுவுதல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் என்பதை எடுத்துரைக்கும். ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் இருவருக்கும் இனிமை உடையதாக இருப்பது என்பதை மூவாயிலே அழகாக எடுத்துரைக்கின்றார். தலைவனும் தலைவியும் தழுவிக்கொள்ளுகின்ற அந்த இடத்தில் இடையில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு காற்றும் செல்லாதபடி இருக்கின்ற அந்த செயலை இங்கே கூறுகின்றார். வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை போலப்படா முயக்கு. வீழும் இருவர் எனும் தொடரில் வீழும் என்னும் சொல் ஒருவரை ஒருவர் விரும்புதல் என்ற பொருளிலேயே இங்கே எடுத்தாளப்படுகிறது. வீழ்தல் என்றால் வீழ்ச்சி கிடையாது. வீழ்தல் என்றால் இங்கே விரும்புதல் என்ற பொருளில் எடுத்தாளப்படுகிறது. அவ்வாறு இருவர் விரும்பி அடையும் இன்பமே இனியது என்னும் கருத்தும் இங்கே வரவேற்பு பெற்றது. ஆக ஒருவர் விரும்பி மற்றொருவர் விரும்பாமல் இருந்தாலும் அது குற்றமாகும். இருவரும் விரும்பி இணையும் பொழுது அது குற்றமன்று. ஆகவே அதுவே இன்பம். இருவர் விரும்பி அடையும் இன்பமே இனிது என்னும் கருத்து இங்கு வற்புறுத்த பெற்றதாகும். 9வது திருக்குறள். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். ஊடல், இங்கே ஊடல் என்கின்ற அழகான ஒரு சொல் இருக்கிறது. ஊடல் என்பது பொய்ச்சண்டை, ஒரு கள்ள சண்டை என்று சொல்வோம், கோவித்துக் கொள்வது. ஆக தலைவனும் தலைவியும் ஊடல் கொண்டு ஊடல் போடுவதாலும் பிறகு அதனை உணர்ந்து அறிதலாலும் பின்னர் கூடி மகிழ்தலும் மூன்றுமே எதை கூட்டும் என்றால் காமத்தை கூட்டும். ஆக ஊடலின் வழியாக இன்பம் அடைய முடியும். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். தலைவனும் தலைவியும் ஊடல் கொண்டும் அதன் பின்பு அந்த ஊடலில் பெறுகின்ற அந்த தவறுகளை அறிந்து உணர்ந்து அறிதலும் பின்னர் அந்த அறிந்த பின்பு மனமொத்து இருவரும் கூடி மகிழ்தலும் காமம் கூடிய தலைவனும் தலைவியும் பெறுகின்ற மெய்யான பயன்களாக இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார். ஊடல் கண்டிப்பாக தலைவன் தலைவிக்கு அவசியம். குடும்பத்தில் ஊடல் என்பது இருத்தல் வேண்டும். ஊடல் இருந்தால் மட்டுமே அது இன்பம் பயக்கும். ஊடல் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக கசக்கும் என்பதை இங்கே நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆக உணர்தல் என்பதை ஊடல் காரணத்தை அறிதல் என்பார் லக்குவனார். ஒருவருக்கு ஒருவர் நேர் செய்து கொள்வதும் என்பார். ஒருவருக்கொருவர் நேர் செய்து கொள்வதற்கு ஊடல் அவசியம். ஊடலை உணர்ந்து அறிதல் அவசியம். யார் மீது யார் தவறு இருக்கிறதோ என்பதை அறிந்து அந்த தவறை நேர் செய்து கொள்வதும் அவசியம். ஆக ஊடல் வழி தலைவனும் தலைவியும் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைகிறது. அந்த நல் வாய்ப்பை பெற்று அதன் பின்பு இன்பம் பீக்கின்ற நிலையில் இங்கே இருக்கிறது. ஆகவே ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயனாக இங்கே வள்ளுவர் அழகாக எடுத்திருக்கின்றார். இறுதியாக
இறுதி குறளாக அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிலை மாட்டு. அழகாக இங்கே வள்ளுவர் முதல் குறளில் எல்லா ஐம்புலன்களும் இருக்கக்கூடிய நுகர்ச்சி பெண்ணிடம் மட்டுமே உள்ளது என்பதை எடுத்துரைத்தார். இங்கு இறுதி குறளில் அறிவு என்பது என்ன, அறிவு என்பது எது என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றார். அரிதோறும் அறியாமை கண்டற்றால். ஆக அறிவு என்பது ஒன்றை அறிந்து கொள்வது அன்று, ஒன்றை அறிந்து கொண்ட கணத்தில் அதுவரை அறியாமல் இருந்த அறியாமையை அறிந்து கொள்வது என்பதை இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார். அறிவு என்பது ஒன்றை அறிந்து கொள்வதன்று, ஒன்றை அறிந்து கொண்ட கணத்தில் அதுவரை இருந்து வந்த அறியாமையை அறிந்து கொள்வது. அது போலவே தலைவியை புணரும் ஒவ்வொரு முறையும் புதிதான ஒரு இன்பத்தை துய்த்து மகிழும் தலைவன் இதுவரைக்கும் இத்தகுந்த இன்பத்தை அறியவில்லையே என்று தன் அறியாமையை உணர்ந்து கொள்கின்ற இடமாக இந்த 10வது திருக்குறளில் எடுத்துரைக்கின்றார். அறியாமையை அறிந்து கொள்வதும் அறிவு என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார். ஆக இன்ப அறியாமையையும் அறிந்து கொள்கின்ற உணர்வை இக்குறள் வழியாக எடுத்துரைக்கின்றார். ஆக கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ் எடுத்துரைப்பதை போல அறிவை வரையறுக்கும் போது அறியாமையை அறிந்து கொள்வதும் அறிவு என்பார். சாக்ரட்டிஸ் சொல்வது அறியாமையை அறிந்து கொள்வதே அறிவு என்பார். திருவள்ளுவர் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்ற தொடரின் வழி இதை அழகாக தெளிவுபடுத்துகின்றார். ஆக இந்த 10 திருக்குறளும் நம்முடைய காமத்துப்பாலில் தலைவன் கூற்றாக அமைகின்ற உணர்ச்சி மகிழ்தலால் ஏற்படுகின்ற இன்பங்களை அழகாக இங்கே திருவள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். ஒரு பெரிய விளக்கங்கள்லாம் நான் கொடுக்கப்படல, எனக்கு தெரிந்த அளவுல சொல்லப்பட்டிருக்கு. ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன், தெரிந்த அளவில் விடையளிக்கின்றேன். நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி பேராசிரியரே. ஒரு நம்ம நேற்றைய தினம் கலந்துக்கும் போதே சொல்லிட்டோம், இந்த அதிகாரத்தில் உரையாளர்கள் கொஞ்சம் கவனமாகவே பயணிக்க வேண்டும் என்பார்கள். ஏனென்று கேட்டால் அதில் நீங்க சரியாகவே பயணிச்சிருக்கீங்க. இது இல்லறத்திற்கு தேவையானதுன்னு சொல்லிருக்கீங்க, அதான் ரொம்ப முக்கியம். நீங்க முதல் தொடக்கத்துல ஒரு வரி சொன்னீங்க, ரொம்ப மன நிறைவா இருந்தது. ஏன்னா நான் உள்பட பல்வேறு தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருக்கிறேன். இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ், பகுதி 1 தமிழுக்கெல்லாம் இருக்கிறேன். ஆனால் எல்லாரும் அந்த உறுப்பினர்கள் வரவும் உட்கார்ற சொல்ற முதல் விஷயம், சார் அறத்துப்பாடல ஒரு 10 குறள் வைப்பேன் சார், இன்னும் பொருட்பாடல ஒரு 10 குறள் வைப்பேன் சார் அப்படிங்கிற. நான் கூட சொல்றது, நீங்க களவு கற்புன்னு பேசுற நீங்க ஏங்க இப்போ வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லை சார் அது வேணாம் சார், பயலு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பாடம் நடத்துற நமக்கு சிரமம் சார் அடிமான்னு. எனக்கு ஆச்சரியம் அதான், பயலுக்கு பிரச்சனை இல்லையா, பாடம் நடத்துற வாத்தியார்களுக்கு பிரச்சனையா அப்படின்னா என்ன? உங்கள் மனதில் எங்கோ அழுக்கு இருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்கிறோம், அப்படித்தான் நம்ம சொல்றது. அதான் சொல்லிட்டேன், ஒரு ஒரு எந்த ஊருன்னு சொல்ல விரும்பல சார். நமக்கு அழுக்கு இருந்தா தான் சார் நடத்துறதுல சிரமமா இருக்கும், நமக்கு அழுக்கு இல்லைன்னா அதுல என்ன சார், ஒரு பிரச்சனையும் இல்லையே சார் அப்படின்னு நாசுக்கா சொல்லது உண்டு. ஆனால் அது கேட்பார் இல்லை, ஏன்னா ஒருத்தர் ஆனா நம்ம கருத்தை பதிவு பண்ணிடுறது. ஆனா நீங்க தொடக்கத்துல நான் சொல்லுகிற அந்த சிந்தனை கருத்தோடு நீங்கள் தொடங்கியது என்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. தோழமைக்கு வாழ்த்துக்கள். வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். பாடத்திட்ட குழுவுல ஒரு கல்லூரிக்கு செல்லப்படும் பொழுது நான் வலிந்து உறுத்தியது இதுதான், நீங்க காமத்துப்பாலை நீங்கள் வைக்காமல், காமத்துப்பால தான் அவனுக்கு சிந்தனை இருக்கு. எல்லா தமிழ் திரைப்படங்களும் அழகாக காமத்துப்பால் இருந்துதான் அனைத்து பாடல் வரிகளும் வருது. ஆனா நம்ம காமத்துப்பாலையும் அறிமுகப்படுத்தாம அவனுக்கு எப்படி ஒரு அறிவு செறிவு வரும், ஒரு சிந்தனை மலரும்? நீங்க காமத்துன்னு வச்சுனாவே அது ஏதோ சொல்லக்கூடாது, வகுப்புல பேசக்கூடாதுன்னு ஒரு பொருளே கிடையாது. அதனால குறிப்பாக இந்த ஒரு குறிப்பறிதலாகவோ அல்லது இப்ப நம்ம பேசின அதிகாரமாக இருந்தாலோ அதையாவது நம்ம ஒரு அதிகாரமாவது காமத்துப்பால நம்ம வைக்கப்பட வேண்டும் என்று கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரிக்கு பாடத்திட்ட குழு வல்லுநராக செல்லும் பொழுது குறிப்பறிதல் என்கின்ற ஒரு காமத்துப்பால் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வைக்கப்பட்டது. அதை இங்க நான் மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னா, காமத்துப்பாலை எல்லா மாணவர்களுக்கும் அது ரசனையோடு நம்ம சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுது இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற பெரிய பிரச்சனை அதுதான், எதிர்கொள்ளுதல், எப்படி பார்க்கிற பார்வை, அதை இது அழகாக சொல்லும்.
ஒரு தலைவனையோ தலைவியோ நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி இயல்பா நடக்கக்கூடியது, அதை இப்படி எனக்கு வன்புணர்ச்சின்னு சொல்றோம், வல்லுறவுன்னு சொல்றோம், இதெல்லாம் சூழல்ல எப்படி வந்துச்சு, இயல்பாக ஒரு மனிதன் கூட நடக்கக்கூடிய அந்த இயல்புகளை இன்றைக்கு சமூகத்துல சாதியை வைத்தோ அல்லது அரசியலை வைத்தோ சமயத்தை வைத்தோ எப்படி துண்டாடுறாங்க, இதெல்லாம் பேசக்கூடிய இடமாக திருக்குறள் மட்டும்தான் நாம் பேச முடியும். அதை வச்சுதான் நாம பேச முடியும். வேற எதை வச்சு நாம பேச முடியாது. அதாவது பாடத்திட்ட குழுக்கள் செல்லுகின்ற வல்லுநர்கள் கண்டிப்பாக திருவள்ளுவருடைய காமத்துப்பாலை நாம் செலுத்தினால் மட்டும்தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய சமூக இந்த அவலங்கள், நீங்க இன்னைக்கு வகுப்பறைகள் ஆகட்டும், பள்ளிகள் ஆகட்டும், கல்லூரிகள் ஆகட்டும், இந்த போக்சோ சட்டத்தின் வழியாக ஏற்படுகின்ற பெரிய சிக்கலுக்கு தீர்வு இந்த உலக பொதுமுறையாக இருக்கின்ற திருக்குறளை நாம் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டமாக வைத்து அதை செவனே நடத்தினால் மட்டும்தான் அதற்கு தீர்வு ஏற்படுமையா. இதனுடைய கருத்து. நான் தோழர் கிருத்தியா கிட்ட சொன்னேன், எப்படி காமத்துப்பாலம் நீங்க வைக்கிறீங்களே, எப்பவுமே வைக்க மாட்டீங்களேன்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க இந்த டைம் காமத்துப்பாலம் எங்களுக்கு போயிட்டு இருக்கு, நீங்க ஒரு அதிகாரம் எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு வழங்கிய தோழர் கிருத்தியாவுக்கு தான் நான் நன்றியை சொல்லணுங்கய்யா. இல்ல, நீங்க எங்க பொதுச் செயலாளருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் ஐயா அவர்கள் அதெல்லாம் கிடையாது, வள்ளுவர் எழுதுனதானே இல்லை வேற யாரும் எழுதுனதா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. மிக்க மகிழ்ச்சி தோழவியே. நம்ம நிறைய இது தொடர்பா பேசிட்டே போகலாம். இன்னொரு வினாவும் இருக்குங்கய்யா. அதாவது நான் அவங்க தோழர்கிட்டயே கேட்டேன், நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு மார்க்சியம் சார்ந்தோ, கம்யூனிசம் சார்ந்தோ, சித்தாந்தம் சார்ந்தோ நீங்கள் வந்து எளிமையாக இப்ப எப்படி இணையத்தில் நடத்துறீங்களோ அதே மாதிரி ஒரு பயிற்சிகள் நடத்தப்பட வேண்டும். அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 25 மாணவர்கள், எங்க கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டுகின்ற பணி நமக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் கோரிக்கையா எங்க தோழர் கிருத்தியா கிட்ட சொல்லியிருக்கேன். பண்ணலாங்கய்யா, நானே இப்ப சிறுசு, நான் இப்பதான் புதுசா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நம்ம பொது உடைமை சிந்தனைகளையோ அல்லது மாற்று சிந்தனைகளையோ நம் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அது நம்மளுடைய கடமைங்க. அதை வந்து கலை இலக்கிய பெருமன்றம் கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிற ஒரு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நான் இங்க வச்சுக்கிறேன். அதற்கு என்னால் முடிந்த என்ன சப்போர்ட்டோ அதை நான் இங்க தஞ்சாவூர் மாவட்ட அளவு நாங்கள் செய்யணும் ஐயா. நன்றி பேராசிரியரே. உங்கள் சிந்தனை ஏற்புடையதே, ஏற்கத்தக்கதே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இது தொடர்பாக பொதுச் செயலாளர் அவரிடம் பேசி உங்க என்ன என்கிட்ட இருக்கு, நானும் உங்கள்கிட்ட அடிக்கடி பேசுறேன், நீங்களும் இணைய வேண்டும் என்பது வேண்டுகோள் தான். நம்ம ஒத்த சிந்தனையுடைய பெருமக்கள் நாமெல்லாம் இணையணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வர்றாங்க, நம்ம அவங்களோட எனக்கு வெளிப்படையா சொல்றதுல ஒரு தயக்கமும் கிடையாது. நம்முடைய சிந்தனை சார்ந்த மக்கள் நிறைய பேராசிரியர்கள், ஆளுமைகள், இலக்கியவாதிகள், ஆசிரியர்கள் நிறைய பேர் இணைகிறாங்க. ஆனா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய வேலைப்பளு, அவங்கள காணாம போயிடுறாங்கன்னு சொல்லல, அவங்களுடைய வேலைப்பளு கொஞ்சம் தடமாற்றி விடுகிறது. ஆனால் இதையும் ஒரு எல்லோரும் வரைய வேணும், நீங்களும் பேராசிரியர் வர வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கண்டிப்பா அவங்களுடைய சிந்தனை நல்ல சிந்தனை, அது ஏற்புடையது, அதுல ஒன்னா எங்க பொதுச் செயலாளர் மாட்டையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது நல்ல சிந்தனை தான், அது சரியாக பயணிப்போம். நீங்க இந்த நம்ம வாய்ப்பு இருந்தால் பேராசிரியருக்கு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கு. அழகிரிசாமியுடைய சிறுகதைகள் இணையத்துல இருக்கு, அதை கேட்டு பாருங்க. பெரும்பாலும் பொது உடைமை, மார்க்சியம், இதைத்தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஓகே, கீரா கதைகளிலும் அப்படித்தான் பேசியிருக்கிறோம், தமிழொலி கதைகள் அப்படித்தான் பேசியிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தா கேளுங்க. நம்முடைய கருத்தியல் கோட்பாடும் அதனுடைய அடிப்படையில் தான் பயணிப்போம். எங்கேயும் நம்ம வந்து தடம் அறிய மாட்டோம். நாம மானுடத்தை நேசிக்கிற மகத்துவத்தை மட்டுமே பேசுகிறோம். எங்கேயும் யாரையும் இழுக்காகவோ இழிவுபடுத்துவதாக எந்த சொற்களையும் நாம் பயன்படுத்தவே மாட்டோம். அதுல ஏன்னா இது ஒரு பொது வழி மட்டும் கிடையாது, ஒரு இலக்கியம் மட்டும் கிடையாது, இது அடுத்த சமுதாயத்திற்கு என்று சொல்லுவதை காட்டிலும் நம் தமிழ் சமூகத்தை செதுக்குகிற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதாகவே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நாம பயணிக்கிறோம். நன்றி பேராசிரியரை. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ஐயா ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். அன்பான தோழமைகளே, உங்களுடைய இருவருடைய பின்னோட்டமும் மிக சமூக பொறுப்பு வாய்ந்ததாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. முற்றோதல் செய்த அன்பு குழந்தை, 5ஆம் வகுப்பு குழந்தை, அது பாருங்க, புணர்ச்சி மகிழ்தல் வந்து முற்றோதல் செய்த 5ஆம் வகுப்பு குழந்தை. வாழ்த்துக்கள். பொழிவாளர் ஐயா ஜெயராஜ் அவர்கள் பழம் பெரும் உரையாசிரியர்களின் பார்வையில் இருந்து அவருடைய பார்வையையும் இணைத்து மிக அழகாக
இந்த அதிகாரத்தினுடைய பொழிவை பிடித்து தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். புணர்ச்சி மகிழ்தல். முதல்ல குறிப்பு அறிதல்னா, குறிப்பு அறிந்த பிறகு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கொண்ட பிறகு அவர்கள் கூடி கலந்து இன்பம் அனுபவிக்கிறார்கள். அதை நம்ம நாசூக்கா வள்ளுவர் சொல்றாரு. பாருங்க, மனிதனுக்கு 5 புலன்கள் இருக்கு. எல்லா சமயத்தவர்களும் புலனை அடக்கு, புலனை அடக்கு, புலனை அடக்குன்னு அது மண்ணு மாதிரி பண்ணி விட்டுறான் மக்களை. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஐயா காதலனை வச்சு சொல்றாரு பாருங்க. இந்த பெண் இருக்கிறாளே, இந்த தலைவி, இந்த காதலி, இவள் 5 புலன்களுக்கும் இன்பம் தருகிறாளே. இவளுடைய அழகை பார்த்து கண் இன்பம் பெறுகிறது. இவளுடைய இனிய சொல்லை கேட்டு காது இன்பம் பெறுகிறது. இவளுடைய இதழ் அமுதத்தை பருகி அது வாயினுடைய இன்பம், சுவை இன்பத்தை பெறுகிறது. இவளுடைய உடலை தொட்டு அந்த மின்சாரம் பாய்வதனால அது உடல் இன்பத்தை பெறுகிறது. இப்படி கண்ணு இவளுடைய நறுமணம், இவளுடைய கூந்தல் அடிந்த பூக்களும் சரி, இவள் மேனி மீது வீசுகின்ற மேனியெங்கும் நறுமணம் வீசும் அப்படின்னு சொல்றானே பாரதி. அவள் உடம்பு முழுவதும் வீசுகின்ற அந்த நறுமணத்தை நுகர்வதன் மூலமாகவும் 5 புலன்களுக்கும் இன்பம் வழங்குகின்ற இந்த தலைவி என்று மொத்த தலைவியினுடைய முதல் குரல்ல வச்சு ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சிடுறாரு வள்ளுவர். இதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவன் ஏன் தப்பு பண்ணுவான்? தப்பே பண்ண மாட்டான் அவன். அப்போ தன் காதலின் இடத்திலே பெறுகின்ற 5 புலன்களுக்கும் பெறுகின்ற இன்பத்தை முதலில் சொல்வதன் மூலமாக ஒரு முழுமையை காட்டி விடுகிறார். அப்புறம் படிப்படியா ஒவ்வொரு உறுப்பா சொல்ல பாருங்க. அடுத்த குறளுக்கு, நோய் வந்தா நாம மருத்துவர்கிட்ட போவோம், அது வேறு. உடலுக்கு நோய் வந்தால் மருந்து எடுத்துக்கொண்டு நோயை நீக்குவது பிற ஒரு வகை. மற்றது. சரி, இவன் என்ன பண்றான்னா, இவன் நம்மளை பார்த்து அப்படி திரும்பின பிறகே நமக்கு உடம்பு பதறது, நோய் வந்துடுது. மறுபடியும் மீண்டும் புன்சிரிப்போடு நம்மை அணுகிற பொழுது நோய் போயிடுது. இவள் தருகின்ற இந்த நோய்க்கு இவளே மருந்தாக வருகிறாள். அவளே நோய் தருகிறாள். அவளே நோய் தருகிற கிருமியாகவும் இருக்கிறாள். அந்த கிருமியை ஒழிக்கக்கூடிய மருத்துவராகவும் அவளே இருக்கிறாள். என்னையா வள்ளுவன் என்ன அறிவியை பண்றான் பாருங்க. அப்புறம் பாருங்க, இந்த வள்ளுவன் எப்பவுமே வேத மரபுகளை அப்படி போற போக்கில் அடி தள்ளிட்டு போயிடப்பான். தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவன் திருமால். அவன் திருமால் இருக்கக்கூடிய இடம் வைகுந்தம். அது திருமால் அடியார்களுக்கு இனிமையை தருவது. அது ஒரு நம்பிக்கை. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, அது ஒரு நம்பிக்கை. சரி, அது அவர்களுக்கு இனிமை தரும். ஆனால் என் தலைவி இருக்கிறாளே, என் தலைவியினுடைய இந்த அழகிய நகைகளை அணிந்த என்னுடைய தலைவியினுடைய மென்மையான தோள்கள் இருக்கிறது அல்லவா, அந்த தோள்களிலே சாய்ந்து பெறுகின்ற அந்த இனிமைக்கு உங்களுடைய திருமாலினுடைய உலகம் அழிக்குமா? கொல். ஒரு கேள்வியை போடுறார். இனிது கொல், அது இன்பத்தை தருமா? தராது. அப்போ வேத மரபை அப்படி காதலிக்கும் போது வேத மரபை அப்படி தள்ளிட்டாரா? அதான் திருவள்ளுவருடைய சிறப்பு. நெருப்புக்கு ஒரு அருமையான குணம் உண்டு. எப்படின்னா, நெருப்பை விட்டு விலக விலக குளிரும். நெருப்பு கிட்ட நெருங்க நெருங்க ஒரு இதமான சூடு ஏற்பட்டு குளிர் விலகும். இது நெருப்பின் குணம். ஆனால் என் தலைவி இருக்கிறாளே, இவன் ஒரு புதுகையான நெருப்பு. எங்கெந்தியா பெற்றாள் இந்த நெருப்ப? விலக விலக சுடுது, நெருங்க நெருங்க குளிருது. யாண்டு பெற்றாள் இத்தீ யாண்டு பெற்றாள்? தன் நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தண்டென்னும் தீ யாண்டு பெற்றாள் இவள். இப்படிப்பட்ட ஒரு நெருப்பை எங்கெந்தியா பெற்றிருப்பா இவோ என்று கேள்வி கேட்கிறான் பாருங்க காதலன். இது வரைக்கும் இந்த 3 குறள்களும் பெண்ணினுடைய அழகையும் அவள் இடத்தில் அவளுடைய
5 புலன்களுக்கும் கிடைக்கின்ற இன்பங்களையும் அவள் தோளின் மீது சாய்ந்து உறங்குகின்ற போது ஏற்படுகின்ற இனிமையையும் சொல்லிட்டு அடுத்து அவருடைய தோள்களை பத்தி வர்ணிக்கிறார். கிடைக்க பொருள், விரும்புகிற பொருள்கள் எல்லாம் கிடைக்க கிடைக்க எப்படி மகிழ்ச்சி அடையுமோ அது போல அப்பப்ப தொடுகிற போதும் தொடுகிற போதும் தொடுகிற போதும் இந்த தோள்கள் புதிய புதிய இன்பத்தை தருகிறதே. ஆஹா, தோட்ட வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதிப்பினால் தோள் கொத்தாக மலர்களை சூடியிருக்கக்கூடிய கூந்தலை உடையவளே. இவருடைய தோள் அப்பப்போ கேட்ட பொருள் எல்லாம் எப்படி கேட்டா இனிமை பயக்குமோ அவ்வளவு இனிமை பயக்கிறது இவருடைய தோள்கள். அடுத்து சொல்றான் பாருங்க, இவருடைய தோள்கள் அமிர்தத்தால் செய்திருக்க முடியுமா? என்ன ஆச்சரியம்! அமிர்தம் அது ஒரு சாவா மருந்து, அதை உண்டவர்களுக்கு சாவு கிடையாது. ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு கிடைக்கும். இவள் தோளை தொட்ட உடனே நம்முடைய உயிரே தழைக்கிறது, அப்படியே உயிர் துளிர்க்கிறது. அப்படி என்றால் இவருடைய தோல் அமிர்தத்தால் செய்யப்பட்டிருக்குமா? உருதோர் உயிர் தெளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தோல். இந்த அடுத்த குரல் ஒரு சமூக பார்வையோடு அமைந்த குரல். எப்படின்னா, பாடுபட்டு உழைத்து சம்பாதித்த பொருளை தான் மட்டுமே உண்ணாமல் பிறருக்கும் பகிர்ந்தளிக்கும் போது ஏற்படுகிறதே ஒரு இன்பம். அந்த இன்பத்தை தன் தலைவியினுடைய தழுவலுக்கு இணையா சொல்றான். காதலன் அவளை தழுவும் போது ஏற்படுகிற இன்பம் இருக்கிறதே, அது எதற்கு சமம்? நான் அரிதின் முயன்று பெற்ற கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது, கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அரிதின் முயன்று உழைத்து பெற்ற செல்வத்தை பிறருக்கு வழங்கி உண்ணுகின்ற போது ஏற்படுகிற இன்பம் இருக்கிறதே, அது என் காதலியை தழுவுகிற இன்பத்துக்கு சமம்ன்றான். இப்ப என்ன சொல்றான்? அந்த திருமாலினுடைய வைகுந்தத்தில் இருக்கிற இனிமையை விட பிறருக்கு வழங்கி தானும் உண்ணுகின்ற போது ஏற்படுகிற இன்பம் இருக்கிறதே, அது என் காதலிக்கு தழுவுகிற இன்பத்துக்கு இணைன்றான். இங்க ஒரு அருமையான ஒரு சமூக பார்வை பாருங்க. அடுத்த ஆஹா, ஊடல் பிணந்த குழந்தைகளுக்கு எல்லாம் புணக்கு வரும் பாருங்க, பிணங்குதல், பொய்க்கோபம், அப்படியே மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிட்டு இருப்பான் குழந்தை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு இனிப்பு பொருளை ஏதாவது கொடுத்து வா கண்ணா அப்படின்னா உடனே சிரிப்பான். அந்த பொய்க்கோபம் தான் உடனே ஒரு பேரின்பத்தை தரும். அது போல இந்த காதலிக்கு வரக்கூடிய பொய்க்கோபம் இருக்கு பாருங்க. ஒரு கோபம், பொய்க்கோபம், ஊடல், உணர்தல், அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் இணங்குதல். கோபத்துக்கு பிறகு இணங்குதல், இங்க உணர்தல் இணங்குதல் சொல்லலாம். அப்புறம் தழுவுதல், புணர்தல். இவை காமம், காதல், பெருங்காதல். காமம் என்றால் பெருங்காதல். இந்த பெருங்காதல் கைமேல் தரக்கூடிய பலன்கள் இதெல்லாம். எதுங்க? ஊடல், உணர்தல், புணர்தல். கடைசி குரல்ல தான் அப்படியே முத்திர பதிச்சுட்டான். எங்க எதை சொல்றான் பாருங்க. ஒவ்வொன்றையும் நாம் அறிகிற பொழுது நம்முடைய அறியாமை வெளிப்படுகிறது. அரிதோறும் அறியாமை கண்டற்றால் நாம் புதிதாக அறிகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய அறியாமை தான் நமக்கு முன்ன நிக்குது. அதுபோல இவளை ஒவ்வொரு முறை இவளோடு பழகுகிற பொழுதெல்லாம் புதிதாக தெரிகிறாள். அப்பொழுதுதான் நம்முடைய அறியாமை வெளிப்படுகிறதே. என்ன அழகா அறிவுக்கும் காதலையும் ஒன்றுபடுத்துறார் பாருங்க. அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு அழகிய அணிகலன்களை அணிந்த என்னுடைய காதலியை காதல் குவிய இதுவரை காணாத இன்பம் கிடைக்கிறது. எப்படி என்றால், ஒன்றை புதிதாக தெரிந்து கொள்ள நம்முடைய அறியாமை வெளிப்படுவதைப் போல காதல் கொள்ள காதல் குவிய இதுவரை காணாத இன்பத்தை இவள் தருகின்றாளே. மிக அருமையான அதிகாரம். ஐயா ஜெயராஜ் அவர்கள் பழைய உரையோடு சேர்த்து தன் புதிய கருத்துக்களையும் இணைத்து மிக அழகாக இந்த அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார்.
சொன்னது மட்டும் அவருக்கு அடுத்த பின்னூட்டத்துல இது கல்லூரி மாணவர்களுக்கு கட்டாயம் பாடமா வைக்கணும். அப்பதான் இந்த பாலியல் பிறழ்வுகள் வராமல், இளைஞர்களிடத்திலே பாலியல் பிறழ்வு வராமல் இருக்கும் என்று ஒரு சமூக பார்வையோடு முன்வைத்தார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், முற்றோதல் செய்த குழந்தைக்கு என்னுடைய அன்பு. இந்த வாய்ப்பினை நல்கிய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கிய குழுவிற்கும், நெறியாளர் அவர்களுக்கும், நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் உலகம் முழுதும் இருந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றியும் வணக்கமும். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பெருமகனாரே. அடுத்ததாக சிவசுப்பிரமணியன் ஐயா, அதுல கவிஞர் ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முடிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த இன்பத்துப்பாழுக்கு வந்து ஒரு உரைப்பொழிவு எழுதினீங்கன்னா நல்லா இருக்கும். உரை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த பசங்கள்லாம் திரும்பிடுவாங்க. அவனுக்கு நான் எழுதிட்டேன் உரை எழுதி முடிச்சிட்டேன். ஆமா, அது என்ன சிக்கல்னா ஒரே ஒரு சிக்கல் தான், அவனுக்கு காதல்னா என்னன்னு தெரியல. பிரச்சனை அங்கேதான் வெடிக்கும். ஆமா ஆமா ஆமா. நீங்க காதல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா வகுப்பறையில திருமாங்கல்யத்துல ஒரு பொண்ணு கழுத்துல கட்ட மாட்டான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். கட்டுறான், எல்லாம் வன்முறைன்னு நினைக்கிறான். காதல்னா, ஏன்னா திரைத்துறை பூரா அப்படி காட்டிருச்சு, 4 பேரை தலையை காதல் வரும் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில பூந்து விளையாடுறான் சினிமாக்காரன். இல்ல நீங்க 4 பேர் தலையை வெட்டிட்டு அருவாவோட நடந்து வந்தா காதலி அந்த பாக்குற பார்வை, அருவாவை அவன் கீழே போடுறது, அப்படின்னா என்ன நினைக்கிறான்னா காதல்னா ஒரு வன்முறைன்னு நினைக்கிறான். அது ஒரு மனப்பக்குவப்படுத்துகிற இல்ல, மனப்பக்குவம் மறந்துடுறாங்க. நீங்க நல்லா காதலிச்சவங்க யாருமே வாழ்க்கையில தோத்து போறதா சரித்திரமே கிடையாது. காதலியோடு இணைகிறான், இணையலை அப்படிங்கிறது வேறு. உண்மையான காதல் இல்ல, நல்லா காதலிக்க கத்துக்கிட்டவன் வாழ்க்கையில ஜெயிச்சிடறான். பெரிய ஆளா, பதவியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எல்லாம் அடைகிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு மனப்பக்குவம் வந்துருது. அது இல்ல, அதுதான் பிரச்சனை. எனக்கு இந்த வகுப்புல எல்லாம் இந்த பசங்க அப்படி நடக்கிறதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு என்ன தோணும்னா, அவனுக்கு காதல பெரிய சிக்கல் என்னன்னா, காதல்னு தனியா எந்த பேராசிரியரும் பள்ளி ஆசிரியரும் நடத்த முடியாது. ஆனால் ஒரு வள்ளுவனுடைய குரலின் வாயிலாக நம்முடைய சிந்தனையை அவனுக்கு உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்களை பதியமிடலாம். அதுக்கான வாய்ப்புகளை தொலைந்த, ஒருவேளை தமிழக அரசாங்கத்தின் சார்பாக கேட்கிற யாராவது ஆளுமைகள் இருந்தால் அதை ஒரு என்ன பண்ணலாம், ஒரு நம்முடைய வரக்கூடிய பாடத்திட்ட குழுவுல, பாடத்திட்டங்கள்ல, குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இளங்கலை முதுகலை மாணவர்களுக்கு இந்த அதிகாரம் வைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை அரசு ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தீர்மானம் போட்டு அரசுக்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். நல்ல மகிழ்ச்சி. அடுத்ததாக தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அதிகாரத்தை முற்றோதல் செய்த ஸ்ரீ கிருஷ்ணா, அதிகார தலைப்புக்கு என்ன பொருள்னு தெரியுமான்னு தெரியாது, ஆனாலும் அந்த மகிழ்தல்ங்கிறது தெரியுமோ என்னமோ, மகிழ்ச்சி ததும்ப சொன்னார் குரலை, மகிழ்ச்சி ததும்ப குரலை முற்றோதல் செய்தார். நின்று கொண்டே சொன்னது, அவர் நம்முடைய நெஞ்சிலையும் நின்று விட்டார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரைப்பொழிவாளர் முனைவர் சேராஜ் அவர்கள் களவியல் கற்பியல்னு பிரிச்சிருக்கோம், காமத்துப்பால களவியல் கற்பியல்னு. அவர் ஆணினுடைய கூற்று இத்தனை அதிகாரத்தில் இருக்கு, பெண்ணுடைய கூற்று இந்த அப்படின்னு வகைப்படுத்தி சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. அடுத்து பாடத்திட்டத்துல சேர்க்காத ஒரு குறைதான், காமத்துப்பால் தொடங்கிய அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். அதாவது இளைஞர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய பாலியற் கல்வி காமத்துப்பால், இளைஞர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய பாலியற் கல்வி காமத்துப்பால், திருவள்ளுவரின் காமத்துப்பால். இதோட இன்னொன்னு சேர்க்கலாம், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கையும் கூட சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து முதல் குறளிலேயே எல்லாருமே இப்ப வழக்கமா 10வது குறள்ல திருவள்ளுவர் முத்தாய்ப்பா சொல்லுவாரு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். முதல் குறள்லே இங்க முத்தாய்ப்பா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு உரைப்பொழிவாளர் அந்த உயிரினங்களின் மரணத்தை ஒவ்வொரு புலன்களுக்கும் மரணத்தை சான்றாக சொன்னார். அது ஒரு
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் ஐம்புலன்களும் மகிழ்வதால் அந்த ஐம்புலன்களும் நீண்ட காலம் இயங்கும் என்பது ஒரு உடற்கூறு இயலாகும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நீங்கின் தெருவும். ஆமா, அதுல வேற ஒண்ணும் இல்லை. பொது வகையான தீ அப்படின்னு சொல்றது என்னன்னா, அருகிலேயே இருக்கணும், அப்பதான் குளிர்ச்சியா இருக்கும். விலகி போயிட்டா நெருப்பாயிரும், சுடும். இந்த பிரிவு ஆற்றாமையத்தை வெப்பம்னு சொல்றாரு, உணர்ச்சியே குளிர்ச்சின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இன்னும் நுட்பமா திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு கூட சொல்லலாம். அதாவது குளிர்காலத்தில் பெண்கள் வெப்பத்தை தருவார்கள், வெயில் காலத்தில் பெண்கள் குளிரை தருவார்கள், குளிர்ச்சியை தருவார்கள் என்றும் சொல்லலாம். அந்த பொருளையும் கூட கொள்ளலாம் இதுல. அடுத்து தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அந்த குறள், 7வது குறள். இதுல இந்த நோன்பு கஞ்சி அத சொல்லலாம். தன் இல்லத்தில் தான் உழைத்து தேடியதை பிறருக்கும் கொடுத்து உண்ணும் போது அது நோன்பு கஞ்சி என்பதை சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு இன்பம் கிடைக்கிறது, அதை உண்பவர்களுக்கும் இன்பம் கிடைக்கிறது என்று புதுமையாக சொல்லலாம். அடுத்து ஊடல் உணர்தல். இந்த ஊடல்ங்கிறதே இன்பத்திற்கு இன்பத்தை சேர்க்கும், மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியை சேர்க்கும். அதுதான் ஒண்ணு. ரொம்ப அது அளவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல ஊடலில் தோற்றவர் வென்றவர் தோற்றார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து கடைசி குறள், அரிதோறும் ஐயாமை கண்டற்றார். எனக்கு இதுல ஒரே ஒரு இன்னொரு குறள் ஞாபகம் வருது. தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. படிக்க படிக்கத்தான் அறிவு உண்டாகும். ஆனா அந்த அறிவு புதுசா கிடைக்கிறது இந்த புணர்ச்சியில் அப்படிங்கிறத திருவள்ளுவர் நல்லா சொல்லி விளக்கி உள்ளார். ரொம்ப இந்த காமத்துப்பால் இன்றியமையாததுதான் என்பதை சொல்லி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. செங்கை கிருஷ்ணன் தோழர். ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. கேக்குதுங்க. மிக சிறப்பு. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். இங்க திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் என்பது அறத்தை ஏற்றுக்கொண்ட நாம், பொருளை ஏற்றுக்கொண்ட நாம் காமத்து பாலை மட்டும் கெட்ட வார்த்தையாக சமுதாயத்தில் பயன்படுத்த மறுக்கிறோம் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெண்ணினுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். இந்த இன்பத்து பால்ல இந்த குறள், இந்த அதிகாரத்துல ஒரு பெண்ணிடம் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை இந்த ஆண் மக்களுக்கு அல்லது இந்த சமுதாயத்துக்கு சொல்வதற்கு வள்ளுவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இந்த குறள் என்று நான் கருதுகிறேன். இதை உரைப்பொழிவு செய்த தோழர் ஜெயராஜ் தோழர் ஜெயராஜ் அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொன்றும் அருமையாக பண்ணாங்க. நான் எல்லாம் 10 சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு துடிக்குது, அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த திருக்குறள் என்பது முழுக்க பேராசிரியர் கருமுருகன் சொல்வது போல, அண்ணன் ரவீந்திர பாரதி சொல்வது போல, சிவசுப்ரமணியன் சொல்வது போல கல்லூரி மாணவர்களுக்கு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது வருகிறது. ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை? யார் இதை முன்னெடுக்கவில்லை? திருக்குறளை ஏன் அப்படி நினைக்கவில்லை? ஏதோ அவனுக்கும் இன்பத்து பாலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அது சொல்லக்கூடாது, சித்த வைத்தியம் கடும்பத்தியம் என்று அவனிடம் மறைக்கிற பொருளுக்கு மகிமை அதிகம்ன்றது போல கருமுருகன் சொன்னது போல வகுப்பறை கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இல்லறத்தில் இன்பத்து பால் என்பது அது அதனோடு இயல்புடைய தொடர்புடைய சொல்ல வேண்டிய கடப்பாடு இந்த சமுதாயத்துக்கு உள்ளது. ஆனால் அறத்தை சொல்கிற நாம், பொருளை சொல்கிற நாம் காமத்து பாலை மட்டும் அது வேணாப்பாரு, அது தப்பு, அது பேசக்கூடாது,
அதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மறைப்பொருளாக தேவையில்லாத சொல்லுகின்ற போது சமுதாயத்துக்கு அது இழுக்காக சென்று விடுகிறது என்பதை இந்த இடத்தை சுட்டிக்கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி, அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெண்களிடம், அதாவது தலைவியிடம் மகிழ்கின்ற மகிழ்ச்சி என்பது திருமாலினுடைய அந்த அவர் வாழ்கின்ற அந்த சொர்க்கத்துக்கு ஈடாகாது, அது ஒரு பெரிய அது விஷயம் அல்ல என்பது சொல்லும்போது ரொம்ப எனக்கு அருமையாக இருந்தது. நான் சிறிய வயதில் கேட்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு 5-6 வயதில் பஜனை பாடுவார் நம்ம ஊர்ல. எத்தனை தூரம் அரியேன் பண்டரிபுரம், கால்களும் சோறுதே கடும்பசி ஆகுதே, காட்டில் வாழ் மிருகங்கள் கண்டென்னை சிறுதே என்று அந்த பஜனை பாட்டை பாடுவாங்க. அந்த இல்லறத்தில் இருக்கின்றவன் இருக்க முடியாமல் நான் வந்து திருமாலுடைய அந்த பண்டரிபுரத்தை தேடி நடந்து கொண்டிருக்கிறேன், இந்த இல்லறத்தில் நடக்க முடியவில்லை என்ற ஒரு செய்தி என்பது இப்போது நமக்கு தோன்றினாலும் அந்த காலத்தில் அந்த பண்டரிபுரம் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிற இடமாக இருக்கிறது என்பதை அது சொல்கிறது. இதை நம்மாழ்வார் பாடலில் நான் படித்தேன், மன்னிக்கணும் காலம் கருதி. அவர் தோழர் சொல்றாரு, அதாவது நம்மாழ்வார் வந்து ஆண்டவனிடம் ஏதோ வரம் கேட்பது போலும். அவர் வந்து வரம் கொடுக்கிறார். சரி, நீ உன்னுடைய சிறந்த பக்தன், நீ வந்து ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டு போ அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்மாழ்வார் அவரை பார்த்து சிரிக்கிறார். எதுக்கு இந்த 100 ஆண்டு? எனக்கு இதுல என்ன நிகழ்ந்து விட போகிறது? வேத நூல் பிராயம் 100 மனிததாம் புகுவர் எனும் பாதியும் உரைக்கும் போகும், நின்ற 15 ஆண்டு பேதை பாலகனதாகும், பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் இப்பிறை வேண்டேன் அரங்கமானாகர் உள்ளானே அப்படின்றார். எனக்கு என்ன பெரிய 100 ஆண்டு கொடுத்து என்ன செஞ்சிருப்போம்? எனக்கு இதுல வந்து கொஞ்ச நாள் குழந்தையாகும், கொஞ்ச நாள் பருவத்திலும், கொஞ்ச நாள் காதலிலும், கொஞ்ச நாள் கல்யாணத்திலும், கொஞ்ச நாள் குடும்பத்திலும், கொஞ்ச நாள் முதுமையிலும், கொஞ்ச நாள் நோயிலும் கழித்து விட போகிறேன். இந்த 100 ஆண்டுகளில் பாதி இரவு பாதி பகல் என்பதில் 50 ஆண்டு பகல் 50 ஆண்டு இரவு, அந்த 50 ஆண்டு பகலில் தான் இத்தனை துன்பங்களை அனுபவித்தாக வேண்டும். எதுக்கு இந்த வாழ்நாள் எனக்கு? அவர் கேட்கின்றார். அவர் அந்த பெருமாள் திருமால் என்று அவரை கேட்கிறார், வேற என்னதான் பண்றது நானு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனாத செல்வத்து அறமேறுதல் தற்கொலை வாழ்நாளும் செல்வம் இம்மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவியங்கட துணையில் மீனாய் பிறக்கும் விதியுடன் ஆவேணும் என்று சொல்றார். எனக்கு இந்த பெரிய பதவிகள், பிரம்ம தேசத்தில் இருக்க அந்த பிரம்ம பதவியும், சொர்க்குலோகமும், தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த உயர்ந்த பயணம் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் திருப்பதி குளத்தில் மீனாய் பிறக்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்தால் அது போதும். அப்போ ஆண்டவனுக்காக என்ன அந்த மீனாய் பிறக்கிறது, என்ன அவ்வளவு உனக்கு அற்புதம் இருக்கிறது, என்ன ஒரு பயன் இருக்கிறது சொல்கின்ற போது, அடியவர்களை வணங்குகிறவர்கள் ஆண்டவனை வணங்குவது போல திருப்பதி குளத்தில் அந்த மீனை வணங்கினால் எல்லா அடியவர்களையும் வணங்குகின்ற பாக்கியம் எனக்கு அந்த கிடைக்கும் என்பது போல சொல்லுகிறார். இந்த பாட்டுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இவ்வளவு பெருமைக்குரிய அந்த சொர்க்கம், இவ்வளவு பெருமைக்குரிய அந்த பண்டரிபுரம், இவ்வளவு பெருமைக்குரிய திருமால் நகரம், இதையெல்லாம் விட மிக பெரியது நான் விரும்புகின்ற அந்த தலைவனுடைய அன்பு. அதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம், அதையும் தாண்டி இருக்கிற சொல்ற அந்த பெருமை சொல்லுற அந்த பெண்ணினுடைய பெருமை, அது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு பெண்ணிடம் நெருப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறது, நாம் சொல்கின்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. இது ஒரே பெண்ணிடம் எவ்வாறு இருக்க முடியும்? இது பெரிய ஆச்சரியம். இதையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி பெண்ணினுடைய பெருமையை சொல்வதற்கு இந்த அதிகாரம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். காரணம், பெண்ணினுடைய பெருமையை சொல்வதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் ஒரு அடிமையாக இருந்தாள். அவளுடைய பெருமையை சொல்வதற்கு வள்ளுவர் முற்பட்டார் சுதந்திரமாக. அதை எடுத்து சொல்வதற்கு நாமெல்லாம் இன்றைக்கு தயங்குகிறோம். இவ்வளவு ஆண்டுக்கு பிறகும் இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால், கருமுகம் சொன்ன மாதிரி, அண்ணன் ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி, கல்லூரியிலே வருகின்ற தலைமுறைக்கு பெண்ணினுடைய பெருமையை சொல்கின்ற போது அந்த பெண்மையை மதிக்கின்ற எண்ணம் அந்த ஆண்மைக்கு வரும். இதை அங்கேயே நாம் அடிக்கோலிட வேண்டும் என்ற வாய்ப்பை சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. டிஎஸ்என் தோழர்.
அன்பான வேண்டுகோள், காலத்தினுடைய அருமையில் யாராவது வேணும் அப்படின்னா கை தூக்கலாம். இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்றதுக்கான நேரம் குறைவா இருக்கிறதுனால யார் வேணா சொல்லலாம். டிஎஸ்என் தோழருக்கு அப்புறம் யாரும் கை உயர்த்தினா கூப்பிடலாம், இல்லைன்னா நாகராஜன் தோழர்கிட்ட போயிடலாம். நன்றி. டிஎஸ்என் தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த அருமை செல்வன், சிறுவயது மாணவன், அவனாகவே வந்து விருப்பமாக கேட்டு இன்று முன்வந்து அந்த அருமையாக முற்றோதல் செய்வதை உண்மையிலே நாம் அனைவருமே பாராட்ட வேண்டியது. அடுத்தது ஒன்று, நான் உரை மிக அருமையாக இருந்தது. நான் உரை பற்றி கூட அதிகமாக நான் சொல்ல விரும்பல, நேரத்தின் அருமை கருதி. இன்றைக்குத்தான் நாளொரு அதிகாரத்தில் நமது ஒருங்கிணைப்பாளர், நமது இளைய தளபதி பொதுச் செயலாளருடைய கருத்து எதுவோ அதை அப்படியே செயலாற்றுவதில் தீரமுக்கியமாக விளங்கக்கூடிய நான் அவரை எப்போதுமே இளைய தளபதி என்றுதான் அழைப்பேன். கருமுருகன் இன்றுதான் கல்லூரிகளில் நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டினுடைய பல கல்லூரிகளில் நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கருத்தரங்குகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல உங்களுடைய கல்லூரியிலும் அதே மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேண்டுமென்றால் இலக்கிய குழுவை அணுகவும் என்று போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல அதனுடைய தாக்கம் பாருங்க. அவர் நம்முடைய ஜெயராஜ் பார்த்தாரோ என்னமோ அது எனக்கு தெரியல. ஆனா உரையாளர் ஜெயராஜ் என்று பேசும் பொழுது எங்களுடைய கல்லூரியில் பொதுவுடைமை சித்தாந்தத்தை, மார்க்சிய கருத்துக்களை 7 வகையில் விளக்கி தரும்படி கல்லிலக்கிய பெருமன்றத்திற்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் என்றார். எனக்கு உண்மையிலே மிக பெருமிதமாக மகிழ்ச்சியாக உள்ளது. இது வந்து சாத்தியமானால் அதைவிட மகிழக்கூடிய ஆள் யாரும் கிடையாது. நம்மளுடைய கல்லிலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருமே இதை போற்றி புகழ்வார்கள். அது கைகூட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தோழர் அவருடைய கல்லூரிகளிலும் அந்த அம்மா கிருத்திகாவா அவங்க பேராசிரியர் ஒத்துக்கிட்டாங்க சொன்னார்கள். கண்டிப்பாக நீங்கள் முன்னெடுப்பு செய்ய வேண்டும். நீங்கள் கோடு போட்டால் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளரோடு சேர்ந்து மிகப்பெரிய சாலையே போட்டு விடுவார்கள். மனம் வந்து அதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக திகழ வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக தமிழகம் எங்கும் ஒரு பெரும் வீச்சை கொடுக்கும். நன்றி தோழர்களே, வணக்கம். நன்றி தோழமையே. இன்றைக்கு 4 கல்லூரிகளிலிருந்து நம்மோடு பேசியிருக்கிறார்கள். ஒரு கல்லூரி இணையத்திலே பதிவு பண்ணியிருக்கிறார்கள். 4 கல்லூரிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்காக அலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதை முறையாக பட்டியலிட்டு பொதுச் செயலாளரிடம் ஒப்புதல் பெற்று அந்தந்த கல்லூரிகளில் பொதுச் செயலாளரே நேரில் சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுகிறார் என்கிற நல்ல செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல சென்னை மாவட்டத்திலிருந்து தொடங்குவதாக திட்டமிட்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. சென்னையில் இருக்க கல்லூரிகளில் முதலில் நிறைவு செய்துட்டு ஒவ்வொரு மாவட்டமாக நம்முடைய பொதுச் செயலாளர் பயணிக்க இருக்கிறார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்காகவே வாய்ப்பிருப்போர் நம்முடைய கல்லூரிகளில் என்னோடு அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியோடு நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர் முனைவர் ஐயா தி.க. நாகராஜன் ஐயா அவர்கள். ஒரே ஒரு விளக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்க இல்லையா, அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. கல்லூரிகளில் மாணவர்களுக்கான கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் நடத்துவது, அதற்கான பெரும்பான்மையான செலவை கலை இலக்கிய பெருமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. கல்லூரிகளில் என்ன ஒரு சிக்கல், பள்ளிகளில் என்ன சிக்கல்னா பண பிரச்சனை வரும். பல்கலைக்கழகங்கள்ல ஒரு 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 கருத்தரங்கம் நடத்தினா குறைந்தபட்சம், நான் சொல்றது குறைந்தபட்சம் 25,000 இருந்து அதிகபட்சம் 50,000 வரை வரும். நம்ம குறிப்பா சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்களிலே, குறிப்பாக நம்முடைய விருதுநகர் மாவட்டங்களிலே கருத்தரங்குகள் தொடர்ச்சியை இலவசமாக நாம் செய்கிறோம். அவர்களுக்கு தரக்கூடியது இடம் மட்டும்தான், மாணவர்கள் மட்டும்தான், அரங்கம் மட்டும்தான். பேச்சாளர்கள் நாமளே கொடுத்துடுறோம். அவங்க முடிஞ்சா மாணவர்களுக்கு அவங்க ஒரு தேநீர் ஏற்பாடு பண்ணலாம். மற்றபடி பேச்சாளர்களுக்கு எந்த ஊதியமும் கிடையாது. அது கலை இலக்கிய பெருமன்றமே ஏற்றுக்கொள்ளுகிறது. குறிப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு, அந்த வார்த்தையை கவனமா நான் பயன்படுத்துறேன், எங்கேயும் அங்க அரசிற்கு புறம்பாகவோ அல்லது எதிராகவோ எந்த கருத்துக்களும் கிடையாது. குறிப்பாக மாணவர்களுடைய பாடத்திட்டம் தொடர்பான கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் நடத்துகிறோம். அதுல சமூக சிந்தனையை விதைக்கிறோமே தவிர வேறு விதமான
எந்த பிரச்சாரங்களும் கிடையாது என்கிற செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் நாங்க 1 நாளாவும் பண்ணலாம், 3 நாளாவும் பண்ணலாம். சான்றிதழும் நாங்கள் இலவசமாக கொடுக்கிறோம். இதெல்லாம் முதல்ல இந்த கருத்தரங்கம் மாணவர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்ததன் அடிப்படையில நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க சிவகங்கை மாவட்டத்துல உணவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறது. உணவும் மதிய மாணவர்களுக்கான உணவை அது எங்களுடைய மாவட்ட தலைவர் ஐயா பழனியப்பன் ஐயாவும் நானும் அந்த செலவை முழுமையாவே ஏத்துக்குவோம். எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா, சாப்பாடு தானே தம்பி கோயிலுக்கு போட்டதா நினைச்சுக்குவோம் தம்பி அப்படின்ட்டுவாரு அவரும். அடுத்த விஷயம் ஒண்ணுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ணே சரிண்ணே இவ்வளவு ரூபா வருது அப்படின்னா, தம்பி என் பணம் பாதியை உங்க ஜிபே பண்ணிட்டேன் அப்படின்ட்டுவாரு. அதனால அது அப்படித்தான் பண்றோம். அதுபோல இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். இதற்காக யாரிடமும் பணம் வசூல் செய்வது கிடையாது. அது ரொம்ப முக்கியம். யாரிடமும் பணம் வசூல் செய்வது இந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போயோ, இந்த அழைப்புதலை எடுத்துட்டு போயோ, நாங்க இது பண்றோம், நீங்க ஏதாவது நிதி தாரீர் என்று அறைகூவல் விடுவது கிடையாது. இலக்கிய குழு இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறது. எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல் அதுதான். நீங்க யாரிடமும் நிதி கேட்டு செல்லக்கூடாது. இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. நீங்க நானாவது பரவாயில்ல, நீங்க நம்ப மாட்டீங்க. பொதுச் செயலாளர் மத்தியான விருந்து என்ன தெரியுமா? பிரியாணி, மட்டன் பிரியாணி போடுறாரு. எத்தனை பேருக்கு போடுறாருன்னு சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. குறைந்தது 400 மாணவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஒரு நாள் சிறுகதை பயிலரங்கம் நடத்துகிறார். அந்த இதுல மட்டன் பிரியாணி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் ஃப்ரீ. யார்ட்டையும் பணம் வாங்கல. நான் வந்து பெருமைக்காக சொல்லல. ஏன்னா நாம் ஈட்டுகிற ஊதியம் என்பது மாணவர்களுக்கானது, இந்த சமுதாயத்திற்கானது. தர்மம் என்பது எங்கே என்றால் கல்வி நிலையங்களில் தர்மம் செய்வதுதான் சரியான தர்மமாக இருக்கும் என்று நம்புகிற அமைப்பு இது என்பதை நாம் உணர்கிறோம். இதுதான் செய்தி. ஐயா நன்றி. நிறைவு பின்னூட்டமாக ஐயா முனைவர் தி. க. நாகராஜன் ஐயா அவர்கள். நன்றி நன்றி. அமது பார்த்து ஊன் உண்டற்றால் என்கிற விருந்தோடு இன்றைய அதிகாரத்தையும் விருந்தாக்கி, அதிகரித்த செய்தியினாலும் விருந்தாக்கி, இன்சுவை விருந்தை தருகிற பொழுது புத்தம்புது புத்தகத்தை புரட்டி பார்த்த புலவர்களே வணங்குகின்றேன். அறமையாவை இத்தனை நாளும் மருத்துவர், உடல் நோய் தீர்க்கும் மருத்துவர் என்கிற எண்ணத்தை வைத்திருந்தேன். இல்லை இல்லை, பசிப்பிணி போக்கும் மருத்துவர் என்பதை நிலைநாட்டி விட்டீர்கள். இன்னொன்று, பசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி, இந்த வரி காதில் அப்படியே காதில் கன்னத்தில் அரைந்து காதில் உள்புகுந்தது. மன்றம் இன்றைக்கு வெற்றி பெற்றது. இலங்கை ஜெயராஜ் என்பவருடைய உருவத்தோற்றம் இந்திய ஜெயராஜாக மாறும், மன்றத்திற்குள் வரும் என்று சொன்னால் மறுபடியும் இலங்கை ஜெயராஜினுடைய இளமை திரும்பி இருக்கும். மன்றம் அப்போ எல்லோரையும் இளமையாக்கிவிடும் என்பதையும் இன்றைய உரைக்காரர் காட்டிவிட்டார். உரைக்காரரே வாழ்க தமிழாய் தழைத்து. இன்னொன்றை கருமுருகன் ஐயா சொன்னாங்க. அதை சொல்ல வேண்டும், சொல்வதோடு அல்ல, உரை எழுத வேண்டும். ஏனென்றால் ரவீந்திர பாரதி ஐயாவைத்தான் புத்தம்புது புத்தகத்தை புரட்டி பார்த்த புலவன் என்று சொன்னேன். ஆகையினால் இந்த சிவசுப்பிரமணிய ஐயாவும் இந்த ரவீந்திர பாரதி ஐயாவும் இவங்களே இளைஞர்களா இருந்துகிட்டே இருந்தா, எங்களை மாதிரி இந்த உரைக்காரர் ஜெயராஜ் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம், இந்த இளமையா இருக்கிற நாங்கள்லாம் நீங்க என்னைக்குதான் ரிட்டையர் ஆவறது? உங்களுடைய இளமைக்கு ஒரு அளவே இல்லையா? சிவபிரகாச சுவாமிகளை சொல்லுவாங்க, சிவபிரகாச சுவாமிகளுக்கு துறவு இருந்தது, இலக்கியத்தை படைப்பதிலே இல்லை. சுவாமி சன்னிதானம் சொல்லி சொல்லி அழுவாங்க. எங்க 19ஆம் பட்ட சன்னிதானம். அப்போ ஒரு துறவிக்கு கூட தமிழிலே ஈடுபாடு வளரும் என்றால், இங்கே சிங்கை ஆட்சியருடைய சிந்தனைகள் பொது உடைமையிலே மட்டுமில்லை, அது இனி வாழ்விலேயும் இருக்கிறது. அதனால்தான் அவரால் அவர் பாடிய காலத்து பஜனையை கொண்டு வர முடியுது. அவர் பாடிய காலத்து பண்டரிபுரத்தினுடைய சிறப்பை இங்கே இட முடிகிறது. இன்னொன்று, எங்கள் இளவல் எங்கள் குருநாதருடைய மகனை சொல்லி எங்களுடைய இளவல் பழனியை பாராட்டுகிற பொழுது கருமுருகன் ஐயாவுடைய வெளிப்படையான உள்ளத்தை நான் தேர்ந்து கொண்டேன். அவர் சொல்லியிருக்கலாம், நாங்க எங்க மாவட்டத்தில் நடத்துறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கள் இளவலையும் முத்துப்பழனி அப்பனையும் குறிப்பிட்டதுக்கு திருவாடானை சார்பிலே நன்றி. இன்னொன்றை சொல்ல வேண்டாம், இந்த மன்றத்தினுடைய வெற்றி உரை இன்றைக்கு விருந்தினர் ஒருவர் வந்துட்டாரு. ஆனால் பாதி உள்ளம் இங்க இருக்குது, பாதி உள்ளம் அவர்கிட்ட பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆனாலும்
படாத பாடுபட்டுட்டேன். இந்த ஆடி மாசம் குறுக்குல வந்தா புருஷன் முஞ்சாதியை பிரிச்சு வைப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி நிலைமையை எனக்கும் தந்துட்டீங்க. இருந்தாலும் நாளைக்கு வலையொலியில மேல கேட்டுட்டு மறுபடியும் இந்த ரவீந்திர பாரதி ஐயாவுக்கும் இந்த சிவசுப்பிரமணிய ஐயாவுக்கும் ஒரு தனி ஃபீட்பேக்கை போட போறேன். அதே மாதிரி டிஎஸ்என் தோழர் இன்றைக்கு ஒரு அருமையான கருத்தை வெள்ளையா பேசுறாங்க பாருங்க. இந்த மனிதர்கள்லாம் இருக்க போய்தான் சமூகம் தழைக்கிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம். உரைக்காரரை பாராட்டலாம், அது இருந்தாலும் அந்த பிள்ளை 5 வயது பிள்ளை அற்புதமாய் சொன்னான். 5 பூமியிலும் கடந்து பிரபஞ்சத்திலே இது ஒலிக்கும்னு வாழ்த்துறாங்க பாருங்க. உங்களால் தமிழ் தழைக்கும். இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தால் வெற்றி நிலைக்கும். ஆகவே வர இருக்கிற அரமையாவிற்கு மெத்த நன்றிகள். இந்த புரிந்துணர்விலே சம்பத்தையா குறுக்கிட்ட தடை வினா தடை விடையை உருவாக்கியது கருமுருகன் ஐயா உள்ளத்தை திறந்து மடையன மாற்றி சொன்னார். அத ரொம்ப இப்படி நான் கருமுருகன் ஐயாவை பாராட்டுறேன். இவருடைய சிறப்புக்கெல்லாம் அந்நியார் தான் காரணம். ஆகையினாலே திருமதி கருமுருகன் சகோதரியைத்தான் வணங்குகிறேன். நீங்க மட்டும் அண்ணன் இப்படி விடலைன்னா இவர் இலக்கிய பணிகளை கலக்கிய பணியா செய்ய முடியாது. ஆகையினாலே இவருடைய இலக்கும் வெற்றியும் உங்களை சார்ந்தது சகோதரி. வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். அரமையா குழுவினருக்கு எல்லா காலத்திலும் நன்றியுடையேன். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க மட்டன் பிரியாணி கூட போடுறீங்கன்னா ஒன்று உண்மை. உள்ளத்தினால அதான் சொல்லுவான் இலக்கியத்துல, உணக்கல் அந்த உணக்கல் அந்த குறிஞ்சி நிலத்துல உணக்கலை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா, அதனால வேர்த்து கொட்டுவானா. அங்க பாக்குறோம் இலக்கிய சங்க இலக்கிய பதிவு. ஆகையினாலே இன்றைக்கு ஜெயராஜ் ஐயாவுடைய சொல் விருந்து, அவி விருந்து, அது அரமையாவினுடைய அவி விருந்து, இது செவி விருந்து. நீ திருந்து என்று உள்ளம் சொல்லுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஒரு செய்திக்காக பொதுச் செயலாளர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல. ஒரு முறை அந்த விருந்து சாப்பிடும்போது நானும் மாணவர்களோட பொதுச் செயலாளரோட உட்காந்து கேட்டேன். நான் சொன்னேன், ஒரு தக்காளி சாதம் கொடுத்துருக்கலாம், ஒரு தயிர் சாதம் கொடுத்துருக்கலாமே, ஏன் மட்டன்லாம் எடுத்து ஒரு ஆடெல்லாம் உரிச்சு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த வார்த்தை இன்னும் என் காதில் கேட்டுட்டு இருக்கு. ஐயா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஐயா, எத்தனை பேர் இந்த பசங்கள பிரியாணி சாப்பிடாதவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க வறுமை எவ்வளவு தெரியுமா? அதுவும் குறிப்பா மட்டன் பிரியாணி சாப்பிடாத பசங்க எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? அது முக்கியம் இல்லையா எனக்கு. அந்த ஒரு வார்த்தை என்னை புரட்டி போட்டுருச்சு. என்னை என்ன சொல்றேன்னு அதுக்கப்புறம் தான் நானும் பழனியப்பனும் முடிவு பண்ணோம். அண்ணே, நம்மளால முடிஞ்ச அளவு சாப்பாடு போட்டுருவோம்னே. அந்த ஒரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை இன்னும் கேட்குது. ஏன் உங்களுக்கு தெரியுமா ஐயா, இந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நானும் பார்த்தோம், சாப்பிடும்போது பார்த்தோம். அவன் நிறைய வாங்கி அந்த சாப்பிட்ட விதம் இருக்கு பார்த்தீங்களா. பொதுச்செயலாளர் கூப்பிட்டு அந்த பரிமாறோட்ட சொல்றாங்க, ஐயா பிரியாணி ஒவ்வொரு முறையும் வைக்கும்போது பீஸ் விழுகணும். சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு முறையும் வைக்கும்போதும் பீஸ் விழுகணும், சும்மா வெறும் வைக்கவே வைக்காதீங்க அப்படின்னாங்க. அந்த பசங்க சாப்பிட்டதை ரசிச்சு பிறகு இவர் சொன்ன அந்த வார்த்தை, என்ன தர்மம், அதுக்கு மேல தர்மம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல ஒரு மனிதனுடைய பசி அறிந்து இதை கூட அவன் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு ஏழ்மையில் இருக்கிறானே என்று உணர்ந்து இலக்கியத்தோடு இந்த சமூக அக்கறை இருக்கிற சிந்தனை இருக்கு பாத்தீங்களா. இது மாதிரியான மனிதர்கள், மனம் திறந்து பாராட்டுகிற ஐயா நாகராஜன் ஐயா போன்ற மனிதர்கள், எங்களை செதுக்குகிற செங்கை கிருஷ்ணன் ஐயாவா இருக்கட்டும், ரவீந்திர பாரதியா இருக்கட்டும், சிவசுப்பிரமணியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் மனம் திறந்து தன்னை மறந்து பேசுகிற இந்த ஆத்மாக்கள் இருக்கின்ற பொழுது மொழியையும் தமிழனையும் யாரும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஒண்ணுமே கிடையாது. இந்த மொழியே எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது, தமிழனையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது உலக ஆத்மா. மகாத்மா ஒரு ஆத்மா இருக்கலாம், ஆனால் உலக ஆத்மா தமிழர்களாக இருக்க அத்தனை பேரும் உலக ஆத்மாக்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் தொலைமைமிக்க மருத்துவர் தா அரமையா அவர்கள். ஜெயராஜ் ஐயா சொல்றாங்களா? மன்னிச்சுங்க மருத்துவர் ஜெயராஜ் ஐயா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? இல்லைங்க, அந்த தொடர்ச்சியாக நாங்களும் கல்லூரிகள்ல கருத்தரங்கு நடத்திட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு காலையில போட்டிருந்த பார்த்து மிக்க மகிழ்ச்சி இருந்துச்சு. ஏன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழியாகத்தான் நாம்
ஒரு பொதுவுடைமை கருத்துக்களையோ மார்க்சிய கருத்துக்களையோ நம்ம கல்லூரிகளுக்குள்ள புகுத்த முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரொம்ப அவசியம். நாங்கள் கடந்த மாதம் கூட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட பாரதிதாசன் ஆய்வறிக்கையோட இணைந்து ஒரு அறம் பெறலா அரசியல் என்கின்ற ஒரு 2 நாட்கள் பன்னாட்டு கருத்தரங்கம் அதன் வழியாகத்தான் நடத்தினோம். அதே போல போன ஆண்டு இந்த ஆண்டு கவிஞர் ஒளி தமிழ் ஒளி குறித்தான ஒரு நாள் அரங்கு நடத்தினோம். நம்மளுடைய தஞ்சை தமுவேசாவுடைய செயலர் வந்து நம்மளுடைய அவர் தான் உரையாற்றினார். அப்படி நம்ம வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வழியாக மட்டும்தான் நம் கல்லூரிக்குள்ள வந்து சென்று கருத்துக்களை நம்ம வந்து மக்களிடம் மாணவர்களிடம் செலுத்த முடியும். அதனால நீங்க போட்டிருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது. நான் கூட எங்க கிருத்தியா தோழர்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. எல்லா கல்லூரிகளும் அதை உண்மையாகவே பயன்படுத்திக் கொள்வார்கள். ஏன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ் துறையோடு யாரிடம் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வது என்பது ரொம்ப ஒரு இக்கட்டான தமிழாசிரியர்களுக்கு இருக்கு. கலையறிக்கை பெருமன்றம் அதுக்கு முன் வந்ததை வந்து எல்லா தமிழாசிரியர்களும் வரவேற்பாங்க. கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நன்றிங்கய்யா. நன்றியா. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தா. அரமையா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு காமத்துப்பாலின் குரலை ஒரு குழந்தை 5 வயது குழந்தை கிருஷ்ணா சொன்னது ஒரு இந்த வயசுலயே படிக்கிறது நல்லதான். ஒரு அர்த்தத்தை வேணா பரவடிச்சுக்கிட்டாது. ஜெயராஜ் ஐயா வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு சொன்னாங்க. அவங்களுடைய முதல் ஆரம்பமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா காமத்துப்பாலை எல்லா கல்லூரிகள்லையும் வைக்க வேண்டும். கல்லூரிகள்ல ஒரு SRNM கல்லூரிக்கு ஒரு தடவை போயிருந்தப்ப காமத்துப்பால்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே. அந்த இளையோர் விழாவோ ஏதோ ஒரு விழா அந்த மாதிரி ஒரு அப்ப அதை பேசும்போதுதான் நாம காதல்னா என்ன, காதலிக்கக்கூடிய காதல் உணர்வுகள்லாம் வந்துருது. ஏறக்குறைய 15-16 வயதிலேயே வந்துடும். அப்ப கல்லூரிக்கு வந்தப்ப அந்த உணர்வுகளின் உச்சத்தில் இருப்பான். அப்ப அவங்ககிட்ட பேசுறதுதான் சரியா இருக்கும். நீங்க காமத்துப்பாலை எல்லா கல்லூரிகளும் நீங்க பல சாமியார் மடங்கள் வேணாலும் அதை வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் வள்ளுவரை குறித்து நாம் பேசும்போது காமத்துப்பாலின் வழியாக வள்ளுவரை பார்ப்பதான் சரியாக இருக்கும். அவர் மிகச்சிறந்த கவிஞராக இதில் மிளிர்வார். ஒவ்வொரு உணர்வுகளையும் ரசித்து ருசித்து அனுபவித்தவரால் மட்டுமே இவ்வாறு எழுத முடியும் என்பதுதான் அதனுடைய சாராம்சமாக இருக்கும். இன்னைக்கு இந்த குறளும் வந்து ரொம்ப அருமையான குறள். இதுல அந்த தீ வந்து தீ ஆண்டு பெற்றால்ன்றத ஒவ்வொரு தீயும் எப்படி இருக்குன்னு சொன்னது. அதுக்கடுத்து நம்ம ஒரு 2-3 பாயிண்ட் தான் சொல்லணும். தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணன் உலகு. அந்த தாமரை கண்ணன் உலகு இவளுடைய தோள்களை சேர்றப்ப உள்ள இன்பத்தை விட உயர்ந்ததா அப்படின்னு கேள்வி வச்சுட்டு இன்னொரு தருவும் சொல்றாரு. உயிர் தரும் உயிர் தளிர்ப்ப தீண்டலார்கள் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல்ன்றார். நீங்க அமிழ்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்றது வள்ளுவர் எதையெல்லாம் அமிழ்தம் என்று சொல்கிறார் அப்படின்னா மலையை அமிழ்தம் பார். அது உண்மைதான். அது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. பூமி தளிர்க்க வேண்டும் என்றால் பூமி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வானம் பொழிய வேண்டும். அதனால அது அமிழ்தம்ன்றார். புராணங்கள் வேற இதை சொல்லி இருக்கும். பார்க்கடல்ல வந்து வாசிய பாம்பு வாத்தி செஞ்சு தேவர்களும் அரக்கர்களும் கடைஞ்சி கஷ்டப்பட்டு வந்ததை அதை ஏமாத்தி தேவர்கள் சாப்பிட்டாங்கன்றதெல்லாம் அது கதை. ஆனால் இந்த வாழ்வியல் பூர்வமாக எது அமிழ்தம் அப்படின்றப்ப மலையையும் இந்த தன்னுடைய காதலியின் தோள்களையும் சொல்றதுதான். 2 தான் சொல்றாருன்ற மாதிரி எனக்கு ஞாபகம். வள்ளுவர் வேற எதுவும் அமிழ்தம்னு சொல்றாருன்றது தெரியல. அதுவும் இந்த அமிழ்தம் வந்து ஏன் தாமரைக்கண்ணன் உலகம் சொன்ன இடத்துலயே அமிழ்தத்தையும் பேசுறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்குன்னு சொல்றாரு. அப்ப ஒரு காமம் வந்து எவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுக்குது, அமிழ்தம் போன்றது அது அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துலயும் ஒரு உணர்வோட விருந்தோம்புதல், தான் உழைத்த உழைப்பிலிருந்து வந்த பொருள்களை தமது உடன் இருப்பவர்களோடு உணவு சாப்பிடுறது எவ்வளவு பெரிய இன்பம்ன்றது, இதையும் அதையும் கம்பேர் பண்றது ஒரு எவ்வளவு பெரிய சமூக சிந்தனை அப்படின்றது. பிறகு இன்னொரு கற்பனை வந்து வேட்ட பொழுதின் அவையவை போலுமே. ஒரு பொருளை விரும்புறோம், அந்த பொருள் நினைக்கிறோம் இந்த பொருள் வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். அந்த பொருள் என்ன இன்பம் கொடுக்குமோ அதையெல்லாம் இவளை தழுவும் போது கிடைக்குதுன்னு சொல்றது. அப்ப இதுல வந்து அப்படியே கவிஞர் வந்து
இன்பம் பிறவாக பொங்கி எழுதும் போது வந்த வார்த்தைகளாக அது இருக்கு. அப்புறம் அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அது மிகச்சிறந்த இது. அது வந்து இது வந்து எல்லாம் கல்யாணம் முடிச்சவங்க தான் இந்த குறளுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியும், இல்லவென்றால் சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொரு இது நீங்க பாரதி 66 நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும்ட்டு கவலை போகும், அதனாலே மரணம் பொய்யான்மா. அதுக்கடுத்து ஒண்ணு சொல்லுவான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் அப்படின்மா. கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் அப்படின்னு. நீங்க வந்து கடவுள் நிலை எவ்வாறு எய்த வேண்டும்? துறவறம் இருந்து எல்லா புலனையும் அடக்கி கடவுளின் விஸ்வரூப தரிசனத்தை கண்டு நீங்கள் வந்து தெய்வ நிலை அடையணுன்றப்ப அதுக்கு மாற்ற என்ன சொல்றான், நீ உன்னுடைய மனைவியின் மூலமாக, அவள்தான் சக்தி, அவளின் மூலமாக தான் நீ தெய்வத்தை அடைவார். இதெல்லாம் இந்த குறளை எல்லாம் பாரதி அவனுக்குள் செரித்துதான் அந்த வரிகளை எழுதியிருக்கான்ன்றது தோன்றும். இந்த நம்மளுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு நிறைய பேசினாங்க. ஐயா ஜெயராஜ் ஐயா சொன்னாங்க, நீங்க மார்க்சியம்ன்று சொல்ல வேண்டியதில்லை, சமூகத்தை பத்திய அறிவு, பிற சிந்தனைகள்ன்ற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. உண்மைதான். சமூகம் எப்படி இயங்குகிறது, இந்த சமூகம் எப்படி தோன்றியது, எப்படி பரிணாமம் அடைகிறது, இந்த சமூக மாற்றங்களுக்கு எது காரணமாக இருக்குது, எது நிர்ணயிக்கும் சக்தியாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மாணவருக்கு சொல்லும் போதுதான் இந்த உலகத்தை பத்தி தெரியும். மார்க்சியம் தெரியவன்றவல்ல, வாழ்வை எப்படி எதிர்கொள்வது, ஒவ்வொருவரையும் எப்படி அணுகுவது என்பதே நமக்கு துல்லியமாக தெரியும். எனவே இந்த கருமுருகன் தோழர் வந்து நிறைய முன்முயற்சி எடுத்திருக்காங்க. அது வந்து அங்க சிவகங்கை மாவட்டத்துல 4-5 கல்லூரி, அதே போல திருப்பூர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இங்க தூத்துக்குடியில நடந்துருக்கு, சாத்தூர்ல நம்ம விருதுநகர் மாவட்டத்துல நிறைய கல்லூரிகள்ல நம்ம போயிட்டு இருக்கோம். பல்வேறு இடங்கள்ல இந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து கவிஞர் தமிழ்வழி அவர்களை குறித்து ஜெயராஜ் ஐயா செஞ்சது ரொம்ப பொருத்தமானது. இப்ப NCBH இருந்து தமிழ்வழியினுடைய தொகுப்பு நூல்கள் வருது, 2500 பக்கம் உள்ள நூல்களை 1500 ரூபாய்க்கு தராங்க. நம்ம தமிழ்வழி குறித்த கருத்தரங்கத்தை, தமிழ்வழி குறித்த கருத்துக்களை உள்ள மாணவர்கள்ட்ட கொண்டு வரதே மிகப்பெரிய வலிமை நமக்கு. அதெல்லாம் நாம் எதிர்காலத்தில் செய்யலாம். எனக்கு கேட்டால் இந்த இவர் வந்து சொன்னாங்க, நம்ம ரவீந்திர பாரதி ஐயா வந்து உரை எழுத வேண்டும் என்ற, அது உண்மைதான். காமத்துப்பாலுக்கு மட்டுமாவது ஒரு தனி இதை வந்து உரையை எழுதலாம். சில பேர் செஞ்சிருக்காங்க. இங்க பாண்டுன்றவர் வந்து காமத்துப்பாலை வைத்து ஒரு கவி சென்ட்ரியூ, அந்த கவிதையினுடைய ஹைக்கூ கவிதைக்கு அடுத்து உள்ளது, ஹைக்கூ மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த வடிவங்களையும் ட்ரை பண்ணியிருக்காரு. இங்க ஒரு திருவள்ளுவர் மன்றத்தை சேர்ந்த கருத்த பாண்டியன் அவர்கள் வந்து காமத்துப்பாலை புது கவிதையா எழுதியிருக்காரு, குரலா இல்லாம புது கவிதையா ஒவ்வொன்றும் எழுதியிருக்காரு. அப்ப காமத்துப்பாலை குறித்தான விளக்கங்களை எல்லா கல்லூரி மாணவர்களும் படிக்க வேண்டும், பருவமடைந்த ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டும். அப்பதான் வந்து காதல் எவ்வளவு இன்பமானது, தூய்மையானது, புனிதமானது எல்லாமே தெரியும். பாரதி சொல்வாப்ல, சுதந்திர காதலை செல்லியின் தாசன் தான் பாரதி, ஆனால் செல்லி வந்து சுதந்திர காதலை ஒரே நேரத்தில் பல பேரை காதலிப்பது, அப்படிப்பட்டவன் தான் செல்லி, அதை எதிர்ப்பார் பாரதி. அப்படி இருக்கக்கூடாது. அத சொல்றானே, மனைவியின் வடிவம் தான் சக்தி, அவளால் தான் தெய்வ நிலை அடைய வேண்டும் என்று. அந்த நிலையை களவு காதலாகவும் இருக்கலாம், கற்பு காதலாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த நிலைதான் நம்மளுடைய நிலையாகவும் இருக்கும். இதை எதிர்காலத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநிலம் முழுவதும் செய்யலாம். எனக்கெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தை ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு என்ன சிலபஸ் எல்லாமே போடுங்கள் என்று கூட நாம கருமன் தோழர்கிட்ட பேசியிருந்தப்ப கேட்டிருந்தோம். நவீன இலக்கியங்கள் குறித்தோ இல்ல வந்து பழன்மை இலக்கியங்களை பொதுவாக கல்லூரியில் அந்த பாடத்திட்டத்தில் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு காலம் பத்தாது, சூழல் பத்தாது. நாம் அதை செய்யலாம், எதிர்காலத்தில் நாம் மாநிலம் முழுக்க செய்யலாம். நன்றி. ஐயா உங்க மைக் ஆன் ஆகலையா? ஐயா கேட்கலீங்க ஐயா. ஓ சாரி. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? போயிடலாம் ஐயா. நாளைய தினம் 112வது அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல். நாளைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவி கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி, கடலூர்ல இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய மாணவி சிவப்பிரியா அவர்கள் முற்றோதல் செய்கிறார்கள்.
இதற்கு உரை தருவதற்கு குருநானக் கல்லூரியுடைய பேராசிரியர் முனைவர் புனித மலர் அவர்கள் உரைப்பொழிவு தர இருக்கிறார்கள். 2 ஆளுமைகளையும் நாளை தினம் மகிழ்வோடு எதிர்பார்க்கிறோம். தோழமைகளே, காலத்தினுடைய அருமை கருதி நிறைவு செய்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒற்றை செய்திதான், இந்த உலக மானுட வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையான சிந்தனைகளை விதைப்பதில் பயம் கொள்ளக்கூடாது. அதில் விதைப்பதில் பயம் வந்துவிட்டால் நாம் எதையோ மறைக்கிறோம் என்று பொருள். மறைப்பு என்பது ஒரு விதமான திருட்டு என்பது பொருள், வேறு ஒன்றுமே கிடையாது. மாணவன் என்பவன் யார் என்று கேட்டால், நாம் ஒரு சிலையை செதுக்கிற ஒரு சிற்பி. அதிலே நாம் கலை நுணுக்கத்தோடு அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அவன் சிற்பமாக மெழுறுவான். ஆபாசம் இல்லாத வணங்கத்தக்க வகையிலே அவன் மாறுவான் என்கிற நிலைப்பாடுதான் இலக்கியம். அந்த இலக்கியத்தை வான்புகழ் வள்ளுவன் எழுதியிருக்கிறான் என்றால், வள்ளுவன் படைத்த இந்த இலக்கியம் ஒதுக்கப்பட வேண்டிய இலக்கியம் அல்ல. இதை மாணவர்களிடம் கொண்டு செல்வதற்கு மறுதளிக்க வேண்டிய சிந்தனையும் ஏற்பட வேண்டிய தேவையில்லை. இலக்கியம் என்பது மனிதனுடைய இலக்கியம் என்பது, வார்த்தையை மீண்டும் கவனமாக சொல்லுகிறேன், இலக்கியம் என்பது மனிதனை இயக்குகின்ற ஒரு இலக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டமையானால் இந்த இலக்கியம் தேவையான இலக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும். தோழமைகளே, இந்த இலக்கியத்தோடு தான் நாம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் மாதம் நிறைவடையும் என்று நினைக்கிறேன். ஏப்ரல் மாதம் 9/4 தேதி புதன்கிழமை இந்த அதிகாரம் தொடர்ந்து இருக்கிறது. அதுவரை எல்லா பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் திருக்குறள் ஆர்வலர்களும் இணைய வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளோடு நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழமை மிக்க தோழர் ஜீவா அவர்களுடைய சிந்தனை பயணத்தோடு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.